வசனம். வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்து நமக்காக ஜீவனையும் அழியாமையையும் ஏற்படுத்தி இருக்கின்றார். மரித்து அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கின்றார். பாருங்க, கவனிங்க. ஒரு லாரி நடு ரோட்ல பிரேக் பிடிக்காம பிரேக் ஃபெயிலியர் ஆகி அப்படியே வந்துகிட்டு இருக்குது. டிரைவரால கண்ட்ரோல் பண்ண முடியல. லாரியை கண்ட்ரோல் பண்ண முடியல. பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ அந்த நடு ரோட்ல 20 சின்ன பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்குது. 20 சின்ன பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா வலது பக்கத்துல ஒரு பார்க் இருக்குது. பார்க்ல ஒரு குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இப்ப லாரியில பிரேக் என்ன பண்ணல, பிடிக்கல. பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப இந்த லாரியை கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டணும்னா ஒண்ணு அந்த 20 பிள்ளைங்க மேல ஏத்தி செவுத்துல நிப்பாட்டி செவுத்துல இடிச்சு நிப்பாட்டணும். இல்ல அப்படின்னா அப்படியே டேர்ன் பண்ணி அந்த பார்க்குக்கு பக்கம் திருப்பி அந்த குழந்தைய ஏத்தி நிப்பாட்டணும். 2ல 1 தான் இருக்குது ஆப்ஷன். சரிங்களா? வேற வழியே இல்லை. இந்த லாரி டிரைவர் நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க சொல்லுங்க? என்ன பண்ணுவீங்க? லாரி விட்டு குதிச்சிடுவீங்களா? குதிச்சாலும் எல்லாரும் இதாயிரும். இல்ல, கவனிங்க. இப்ப டைரக்டா 20 பேர்த்த அடிச்சு கொண்டா 20 பேர் காலி. ஆனா இந்த சைடு இந்த சைடு திருப்பிட்டேன், பார்க் பக்கம் வண்டியை திருப்பிட்டேன் அப்படின்னா ஒரே ஒரு உயிர் தான் போகும். அதிக உயிர் போறதுக்கு பதிலா ஒரு உயிர் மட்டும் போகும். அப்ப யாரா இருந்தாலும் இந்த முடிவு தான் எடுப்பாங்க. அந்த ஒரு உயிர் யாரு அப்படின்னா அந்த லாரி டிரைவருடைய பிள்ளை விளையாண்டுக்கிட்டு இருக்கு. லாரி டிரைவருடைய பிள்ளை. இப்ப அந்த லாரி டிரைவருக்கு மனசுல என்ன இருக்கும்னா 20 பிள்ளைங்களா, 20 உயிரா, ஒரு உயிரா அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்க, 20 உயிர் தான் பெருசு. பாருங்க, அதே போலதான் நம்மெல்லாம் மரிக்க வேணும், நம்மெல்லாம் தண்டனை அனுபவிக்க வேணும், நம்மெல்லாம் சாக வேணும். நமக்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை பலியாக கொடுத்தார். தன்னுடைய குமாரனை பலியாக கொடுத்து இன்னைக்கு அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி இருக்கிறார். அந்த பிள்ளை இறந்துருச்சு. இறந்த பிள்ளை எப்படி மறுபடியும் உயிரோடு எழுந்தா எப்படி இருக்கும்? அதே போலதான் கர்த்தரா இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் சொன்னபடியே உயிரோடு எழும்பி இருக்கிறார். அதை நாம் இன்றைய நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பாருங்க, வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் எடுத்து வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55, 57. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். கவனிங்க, அப்படி 57 சொன்னேன் நானு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தரா இயேசு கிறிஸ்து பாவத்தை ஜெயித்திருக்கின்றார், மரணத்தை ஜெயித்திருக்கின்றார், பாதாளத்தை ஜெயித்திருக்கின்றார். எதற்காக ஜெயித்திருக்கின்றார் என்றால் நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஜெயித்திருக்கின்றார். அந்த ஜெயத்தை நம்மளுக்கு அவரு கொடுத்திருக்கின்றார். பாருங்க, ஆதாம் முதல் இயேசுவை தவிர யாருமே இந்த காரியத்தை ஜெயிக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ஜெயிச்சிருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற மாற்றங்கள், என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற மாற்றங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற மாற்றங்கள். அநேக வியாதியஸ்தர்கள் சுகமாகி இருக்கிறீங்க, அநேகர் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை அடைஞ்சிருக்கிறீங்க, குடிப்பழக்கத்திலிருந்து போதை பழக்கத்திலிருந்து நிறைய பேர் விடுதலை அடைஞ்சிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்குது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கான அடையாளம். பாருங்க, எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ இழப்பு. அதன் மத்தியிலையும் பழைய ஏற்பாட்டுல ஒருத்தன் சொல்றான், யோபு அப்படின்ற ஒரு பக்தன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். எல்லாமே இழந்துட்டான்,
எல்லாமே இழந்துட்டான். அவன் இழக்கிறதுன்னு உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சுகம் எல்லாத்தையும் இழந்துட்டான். பிள்ளைங்க எல்லாரும் இழந்துட்டான். இழந்த பிறகும் அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். மீட்பர் உயிரோடு, மீட்பர் என்ன அர்த்தம்னா மீட்டு கொடுக்கின்றவர். பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி விசுவாசத்தை அறிக்கை செஞ்சான். பாருங்க, அவன் இழந்ததெல்லாம் 2 மடங்கு கர்த்தர் திருப்பி கொடுத்தார். இந்த காலையில நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில என்னென்ன நீங்க இழந்திருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உயிர் தெழுந்த நாளிலே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இழந்ததெல்லாம் திருப்பி கொடுப்பார். இழந்ததெல்லாம் ஒவ்வொருவருக்கும் திருப்பி கொடுப்பார். ஏன்னா அதை மீட்டு கொடுக்கின்ற மீட்பர் ஒருவர் இருக்கின்றார். அவர் பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உயிரோடு இருக்கின்றார். ஒருவேளை நீங்க சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், நிம்மதி இழந்திருக்கலாம், நல்ல உறவுகளை இழந்திருக்கலாம், நல்ல வாழ்க்கையை கூட இழந்திருக்கலாம், பணங்கள் இழந்திருக்கலாம், ஆஸ்திகள் இழந்திருக்கலாம், அந்தஸ்துகள் இழந்திருக்கலாம், சொத்துக்கள் இழந்திருக்கலாம், சரீரத்துல ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், நல்ல வாய்ப்புகள் இழந்திருக்கலாம், அல்லது நல்ல பேரை கூட இழந்திருக்கலாம். நான் சொல்றேன், எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கக்கூடிய மீட்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு மீட்டு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல இந்த ஆராதனையை ஆராதிக்க வந்திருக்கின்ற நிச்சயமாகவே உங்களுக்கு அவர் மீட்டு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கின்றார் என்பதற்கான சாட்சியங்கள் இன்னைக்கு சபையில் நடக்கின்ற அற்புதங்கள், அடையாளங்கள். நம்ம சபையிலையும் எவ்வளவு அற்புதங்கள் நடக்குது. எல்லா சபைகளையும் அற்புத அடையாளங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பே கிடையாது. ஏன்னா ரோமர் 10:9 சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப ரட்சிப்பு எதுல இருந்து வருது அப்படின்னா மரணத்துல இருந்து மாத்திரம் கிடையாது, உயிர்த்தெழுதலையும் வருது. உயிர்த்தெழுதல் விசுவாசிச்சாதான் ரட்சிப்பு. உயிர்த்தெழுதல விசுவாசித்தாதான் ரட்சிப்பு. இன்னைக்கு பாருங்க, பெரிய மார்க்கங்கள்லாம் இருக்குது. யூத மார்க்கம் இருக்குது, இஸ்லாம் மார்க்கம் இருக்குது. அங்க இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் என்ன பண்ணல? விசுவாசிக்கல. மரணத்தை நம்புறாங்க, ஈசா நபின்னு சொல்றாங்க. ஆனா உயிர்த்தெழுதல நம்மள அங்க ரட்சிப்பு இல்ல, மாற்றம் இல்ல, மனமாற்றம் இல்ல, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கின்றவருடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. பாருங்க, பவுல் கூட சொல்றான், 1 கொரிந்தியர் 15:14 கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் என் பிரசங்கமும் விருதா, என் விசுவாசமும் உங்கள் விசுவாசமும் விருதா. இயேசு எழும்பல பண்ணா நான் பிரசங்கிக்கிறதே வேஸ்ட் பண்றார். பாருங்க, எத்தனை பேருக்கு பிரசங்கத்தினால ஆசீர்வாதங்கள் வந்திருக்குது, எத்தனை பேருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாயிருக்குது. பாருங்க, இன்னைக்கு உலகத்துல கோடிக்கணக்கான திருச்சபைகள் இருக்குது. வார்த்தையின் வழியாக பலாயிரக்கணக்கான மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள், பல கோடிக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கின்றார், உயிரோடு இருக்கின்றார். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாகவும் வல்லமை உள்ளதாகவும் இருக்கிறது. அது மனிதனுடைய இதயத்துக்குள்ளே கிரியை செய்கிறதாக இருக்குது, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது, மறுரூபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அவனை வேறு மனுஷனாக மாற்றக்கூடியதாக இருக்குது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவை எல்லாம் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாயின அப்படின்னு வசனம் சொல்லுது. எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். பழைய வாழ்க்கை இருக்காது, பழைய வாழ்க்கையை தேடினா கூட நீங்க பார்க்க முடியாது. ஒரு புது மனிதனாக, ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு புது படைப்பாக மாறுகிறான். காரணம், மாற்றுகின்றவர் இருக்கிறார், உயிரோடு இருக்கின்றார். மாற்றுகின்றவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, 1 கொரிந்தியர் 15:17 சொல்கிறது, கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்ப கிறிஸ்து உயிர்த்தெழல அப்படின்னா நம்ம பாவத்திலிருந்து விடுதலை அடையவே முடியாது. ஏன்னா அவர் தான் பாவத்தை ஜெயிச்சு, மரணத்தை ஜெயிச்சு உயிரோடு எழும்பினார். அவர் எழும்பினாலதான் நம்ம இன்னைக்கு பாவத்தை ஜெயிக்கிறோம், பாவத்தை மேற்கொண்டு ஜெயிக்கிறோம். நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் பார்த்தா கொடூரமான ஒரு பாவியாக இருந்தோம், விட முடியாத அடிமைத்தன பழக்கத்துல இருந்தோம், துர்ச்செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நம்மளே விரும்பாத ஒரு சில கெட்ட கேரக்டர்ஸ் நம்மகிட்ட இருக்கும். அதுல இருந்து நம்மளால வெளியே வர முடியாது, என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்திருக்கோம். ஆனா அதுல இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இலவசமா ஈஸியா நம்மளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் உயிரோடு இருக்கின்றார், அதனால விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். உயிரோடு இருக்கின்றார். பாருங்க, கவனிங்க. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, 1 தீமோத்தேயு 3:16 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்தினாலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார்,
மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். பாருங்க, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். மாம்சத்திலான மனுஷனாக தேவன் வெளிப்பட்டார், மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவதூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. ஏன் தேவன் மாம்சத்துல வெளிப்பட வேண்டும்? பாருங்க, கவனிங்க. ஒரு ராஜாட்ட ஒரு மந்திரி வந்து காஸ்பல் சொல்றார், சுவிசேஷம் சொல்றார். தேவன் வந்து மாம்சத்துல வெளிப்பட்டாரு, தேவன் வந்து மனுருவம் எடுத்து மன்னகத்திற்கு வந்தாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ராஜா வந்து சிரிக்கிறாராம். ஏய், என் ஜனங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய ஆட்களை வந்து நான் அனுப்பிவிடுவேன், என்னுடைய படை வீரர்களை அனுப்பிவிடுவேன், என்னுடைய அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளை அனுப்பிவிடுவேன். அனுப்பிவிட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். அப்படிதான் நான் செய்வேன். ராஜா அப்படின்னா கட்டளை கொடுப்பேன், இப்ப கட்டளை நிறைவேற்றிட்டு வருவாங்க, பிரச்சனையை தீர்த்துட்டு வருவாங்க. அப்படிதான். அப்ப அவ்வளவு பெரிய தேவன் மனுக்குலத்துக்கு ஒரு பிரச்சனை, மனித இனத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எதுக்கு அவரே இறங்கி வரணும்? அவரே இறங்கி வரணும். அவருடைய வேலையாட்கள் அனுப்ப வேண்டியதானே, தேவதூதர்கள் அனுப்ப வேண்டியதானே, ஏன் அவரே வரணும்? அதெல்லாம் சாத்தியப்படாது, அதெல்லாம் நீங்க சொல்றதை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாராம். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்துல பேசிட்டு இல்லைங்க, தேவன் தான் வந்தாருன்னு சொல்றாரு, ஆனா ப்ரூஃப் பண்ண முடியல. கவனிங்க, அப்ப கவனிங்க, ராஜாவை சுத்தி நிறைய ஆட்கள் இருக்காங்க, வேலையாட்கள் இருக்கிறாங்க, ஈட்டியோடும் கேடகத்தோடு நிக்கிறாங்க. என்னன்னா சொன்னா உடனே கேட்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அப்ப ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல ஒரு நீச்சல் குளம் இருக்கு. நீச்சல் குளத்துல வந்து ராஜாவுடைய மகன் இளவரசன் விளையாண்டுகிட்டு இருக்கிறான். விளையாண்டுட்டு இருக்கப்ப தவறு என்ன பண்ணிட்டான்? நீச்சல் குளத்துக்குள்ள விழுந்துட்டான். நீச்சல் குளத்துக்குள்ள அந்த ராஜாவோட மகன் இளவரசன் விழுந்த உடனே சிங்காசனத்தை விட்டு ராஜா எந்திரிச்சு குட்டு குட்டுன்னு ஓடி போய் அவர் ஜம்ப் பண்ணி அந்த பையன் என்ன பண்ணிட்டாரு? தூக்கி எடுத்துட்டு வந்துட்டார். இப்போ மந்திரி கேட்டாராம், ஐயா நீங்க தான் சொன்னீங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்கு ஆள் இருக்கிறாங்க, ஆளை விட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, போய் செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுவாங்க அப்படின்னீங்க. இப்ப பையன் கீழே விழுந்தா உங்களை சுத்தி எத்தனை பேர் இருக்கிறாங்க? 30 பேர் இருக்கிறாங்க. அந்த சைடு அங்க பக்கத்துலயே 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னா என்ன பண்ணிடுவாங்க? தூக்கிட்டு வந்துடுவாங்கல்ல, காப்பாத்திட்டு வந்துடுவாங்கல்ல. நீங்க ஏன் போனீங்க அப்படின்னா, என் மனசு பதறுது, அது என் ரத்தம், என் சொந்த புள்ள. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ராஜான்றதே மறந்து சிங்காசனத்தை விட்டுட்டு தகப்பன் என்கிற ஸ்தானத்தை நிலைநிறுத்த என்ன பண்றாரு? கீழே இறங்குறாரு. அதே போலதான் கர்த்தரா இயேசு கிறிஸ்து. கவனிங்க, நம்ம பாவத்திலையும் சாபத்திலையும் வியாதியிலையும் தரித்திரத்திலையும் விழுந்து கிடக்கிற நம்மள தூக்கி எடுப்பதற்காக அவர் என்ன பண்ணாரு? இறங்கி வந்தார். தூக்கி எடுப்பதற்காக இறங்கி வந்தார். கவனிங்க, இன்னைக்கு நிறைய உதாரண கதைகள் நிறைய நான் சொல்லுவேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா சுவிசேஷம் புரியும். நான் பாஸ்டர் இன்னைக்கு ஃபுல்லு கதையா சொல்லிட்டு இருக்கிறாருன்னு யோசிக்காதீங்க. கதை ஓமை வழியாகவே இயேசுவே என்ன பண்ணிருக்கிறாருன்னா சத்தியங்களை போதிச்சிருக்கிறார். அப்பதான் மைண்ட்ல ஸ்ட்ராங்கா பதியும். பாருங்க, ஒரு பையன், ஒரு 13 வயது மகன் என்ன பண்றான்? தன்னுடைய ஃப்ரெண்டோட ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு போறான். ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல போய் இருக்கும்போது என்ன பண்ணிட்டான், ஏதோ வாங்கிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணா, அங்க இருக்கிற ஒரு பெரிய கிளாஸ் என்ன பண்ணிட்டான், உடச்சி தூளா நொறுக்கிட்டான். உடஞ்சி கை தவறி உடஞ்சிருச்சு. பெரிய கிளாஸ், சரிங்களா, ஒரு கண்ணாடி போட்ட ஒரு கிளாஸ் பெரிய உடஞ்சிருச்சு, கீழே உடஞ்சி நொறுங்கிருச்சு. நொறுங்கின உடனே அந்த பையன் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோட ஓனர் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க அப்பா ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்க பையன் என்ன பண்ணிட்டான், உடைச்சிட்டான் அப்படின்னு. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுவார் சொல்லுங்க? என்ன நீங்க அப்பா இருந்தா என்ன செய்வீங்க? நான் வர்றேன், என் பையனை விட்டுரு, எவ்வளவு செலவோ அதை நான் என்ன பண்ணிடுறேன், செஞ்சிடுறேன். அதுக்கான பெனால்ட்டியை, அதற்கான நஷ்டத்துக்கான அந்த ஈடை நான் என்ன பண்ணிடுறேன், கொடுத்துடுறேன். அப்படிதானே சொல்லுவீங்க. அதே போலதான் நம்ம கை தவறி, நம்ம கை பிசங்கி செஞ்ச பாவங்களை போக்குவதற்காக கர்த்தரா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், தகப்பனா வந்தார். இங்க வந்து மதம்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே இயேசு கிறிஸ்து தகப்பனாதான் இருக்கிறார். பாருங்க, தேவன் வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற 3 தன்மை கொண்ட ஒரு நபராக இருக்கின்றார். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க 3 persons in one substance. அதாவது 3 தன்மை கொண்ட ஒரு நபராக அவர் இருக்கின்றார். கவனிங்க, எப்படின்னா, இப்ப நான் வந்து என்னுடைய மனைவிக்கு நான் கணவனாக இருக்கிறேன், என்னுடைய அப்பாவுக்கு நான் மகனாக இருக்கிறேன், என்னுடைய தங்கச்சிக்கு நான் அண்ணனா இருக்கிறேன். ஆனா நான் யாரு? ஒரே நபர். ஆனா கணவனாவும் இருக்கிறேன், மகனாவும் இருக்கிறேன், அண்ணனாவும் இருக்கிறேன்.
என்னால இந்த 3 கேரக்டரையும் ஒரே இடத்துல தான் பண்ண முடியுமே தவிர 3 இடத்துல பண்ண முடியாது. எங்க வீட்டுல நான் கணவனா இருக்க முடியும், எங்க அப்பா வீட்டுல நான் மகனா இருக்க முடியும், அப்பா வீட்டுக்கு போனா மகனா இருக்க முடியும், என் தங்கச்சி வீட்டுக்கு போனா நான் அண்ணனா இருக்க முடியும், அப்படிதானே? ஆனா நான் ஒரே நபர் தான், ஆனா 3 தன்மைகள் இருக்குது, 3 விதமான காரியங்கள் இருக்குது. ஆனா என்னால ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஆனா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன், திரியேகிய தேவன் அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற 3 நபராக, 3 தன்மை கொண்ட ஒரு நபராக இருந்தாலும் 3 இடத்திலும் தனித்தனியாக பிரித்து செயல்பட முடியும். பிதாவாகிய தேவனாக பரலோகத்தில் இருக்க முடியும், குமாரனாக தேவனாக பூமிக்கும் வர முடியும். அப்படிதான் வந்தார் இயேசு கிறிஸ்து, அப்படிதான் வந்தார். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாருங்க, இந்த நேற்று கூட ஒரு பாட்டு பண்ணோம், புனித வெள்ளி சமயத்தில் ஒரு பாட்டு பண்ணோம். என் சார்பில் நீர் பலியானீர், எந்த இடத்தை நீர் எடுத்துக்கொண்டீர். அவர் நம்ம சார்பாக பலியாகி நம்ம இடத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார். ஒரு தெய்வீக பரிமாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு இருக்கின்றது. பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற 3 தன்மை கொண்ட ஒரு நபராக இருந்தாலும் அவரால் 3 இடத்திலும் தனித்தனியாக செயல்பட முடியும். தேவனுக்குள் இருக்கின்ற பரிசுத்தம் சொல்லுது மனுஷன் பாவம் செஞ்சுட்டான், மனுஷன் பாவம் செஞ்சுட்டான். நீதி சொல்லுது அவனை தண்டிக்கணும், நீதி சொல்லுது அவனை தண்டிக்கணும். பரிசுத்தம் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது, நீதி என்பது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. நீதி சொல்லுது அவனை தண்டிக்கணும். கிருபை சொல்லுது தண்டிக்க வேணாம், தண்டனையை நானு ஏத்துக்கிறேன். அந்த கிருபை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும். பரிசுத்தம் சொல்லுது, தேவ பரிசுத்தம் சொல்லுது மனுஷன் பாவம் பண்ணிட்டான், நீதி சொல்லுது பாவத்துக்கு தண்டனை. கிருபை சொல்லுது அந்த தண்டனைய நான் ஏத்துக்கிட்டேன். இதுதான் இது என்ன சொல்றதுன்னா தெய்வீக பரிமாற்றம். கவனிங்க, என்னென்ன காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அந்த பண்டமாற்று முறை செஞ்சிருக்காரு, தெய்வீக பரிமாற்றம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத, கல்வாரி சிலுவையில் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். எடுத்து வாசியுங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 15:29. நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, சம்பூர்ணமான ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, சம்பூர்ணமான ஆசீர்வாதம். பாருங்க, எதுக்குள்ள இருக்குன்னா சுவிசேஷத்துல இருக்கு. சுவிசேஷத்துல என்ன இருக்குது? சம்பூர்ணமான ஆசீர்வாதம். சுவிசேஷத்துல வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் கிடையாது, சுவிசேஷத்துல எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்குது. ரட்சிப்பு என்கிற அந்த கிரேக்க பதத்திற்கு ஜோசோ அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேக்க பதத்திற்கு. அதற்கு என்ன மீனிங் அப்படின்னா, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை. இப்படி என்னென்ன காரியங்களிலே மனிதனுக்கு விடுதலை தேவையோ அந்த ஒட்டுமொத்தமான விடுதலையின் ஆசீர்வாதங்கள் கொண்ட ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதம் சுவிசேஷத்திற்குள்ளே இருக்கின்றது. அதுக்கு பிறகுதான் சம்பூரண ஆசீர்வாதம். இப்போ நான் ஒரு சில ஹோட்டலுக்கு நம்ம போவோம், அந்த ஹோட்டல்ல மெனு கார்டு இருக்காது. ஒரு சில ஹோட்டலுக்கு போனீங்கன்னா என்ன இருக்காது? மெனு கார்டு இருக்காது. அங்க என்னென்ன டிஷ் இருக்கு நம்மளுக்கு என்ன பண்ணாது தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதை ஆர்டர் போட்டு என்ன சாப்பிடுவோம்? இட்லி, பூரி, பொங்கல், ஊத்தாப்பம், இதுதான் நம்மளுக்கு தெரியும். அதை மட்டும் நம்ம சாப்பிட்டதுக்கு பில்லை கட்டிட்டு வந்துடுவோம். இன்கேஸ் பக்கத்து டேபிள் என்னாச்சும் வித்தியாசமா சாப்பிட்டாங்கன்னா என்னன்னு கேட்போம், இது என்னன்னு கேட்போம். மெனு கார்டு இல்லை அப்படின்னா, சரிங்களா, சாப்பிட்டதுக்கு பில் கொடுத்துட்டு வந்துடுவோம். சரிங்களா, இதுதான். இன்னொன்று ஒன்று இருக்குது, பெரிய பெரிய ஹோட்டல்ல நீங்க போனீங்க அப்படின்னா பஃபே சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ டின்னர் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்குது. அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா வெரைட்டிஸும் சாப்பிடலாம். வெஜ் இருக்கும், நான்வெஜ் இருக்கும், சீ ஃபுட் இருக்கும், எல்லா விதமான கேக் இருக்கும், ஐஸ்கிரீம் இருக்கும், எல்லா டெசர்ட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதை என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். ஒரே ஒன் டைம் பேமெண்ட் தான், ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சதை எல்லாத்தையுமே சாப்பிடலாம். இதுக்கு பேர் தான் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். பாருங்க, இதுக்கு பேர் தான் புரிய வைக்கிறதுக்காண்டி சொன்னேன். நம்ம
பாவ மன்னிப்பை மாத்திரம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இட்லியை மட்டும் சாப்பிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஆனா கிறிஸ்துவினுடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தை நம்ம பிரசங்கிச்சோம் அப்படின்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லாருமே பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இருக்கும். அவர் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு வருகிறேன் அப்படின்றது எல்லா ஆசீர்வாதம். அது என்னன்னு நான் காமிக்க போறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்களேன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாருங்க, நாம் நீதியாகும்படிக்கு அவர் பாவமானார். நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு அவர் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாருங்க, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கின்றோம் என்று வசனம் சொல்கிறது. அப்ப நம்மள நீதிமானாக மாற்றுவதற்காக அவர் பாவமானார். கல்வாரி சிலுவையிலே பாவமானார், பாவ மாம்சத்தின் சாயலானார். பாருங்க, இதை நான் புரியறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். ஒரு திருடன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், திருடிட்டு மாட்டிட்டான், கைங்களவா மாட்டிட்டான். ரொம்ப நாளா தேடிட்டு இருக்காங்க, அவனை கண்டுபிடிக்க முடியல. இப்ப கைங்களவமா போலீஸ்ட சிக்கிட்டான், கண்டுபிடிச்சாங்க. தூரத்துல இருந்து அவனை பார்த்துட்டாங்க, அவன் தான் இந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவனை விரட்டிட்டு ஓடுறாங்க. இவன் என்ன பண்றான், குட்டுன்னு ஓடுறான். அந்த திருடை ஒரு மஞ்சள் கலர் சட்டை போட்டிருக்கான். என்ன கலர் சட்டை போட்டிருக்கிறான்? மஞ்சள் கலர் சட்டை போட்டிருக்கிறான். போலீஸ் விரட்டிட்டே போறாங்க. அப்ப போலீஸோட பார்வையில யாரு திருடன்? மஞ்சள் கலர் சட்டை போட்டவன் திருடன். வேற அவனுடைய கைரேகையோ முகமோ எதுவும் அவங்களுக்கு தெரியாது. திருடுறப்ப பிடிச்சி பார்த்துட்டாங்க, அவனை பிடிக்கணும். அடையாளம் என்னது? மஞ்சள் கலரு சட்டை. குடுன்னு ஓடுறப்ப ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த வீட்டுல ஒரு மனிதர் இருக்கிறாரு, ஒரு நபர் இருக்கிறாரு. அவரை பார்த்தோன்னே திருடன் காலில் விழுந்து கதறான், ஐயா என்னை தயவு செஞ்சு காப்பாத்திருங்க, நான் தெரியாதனமா என்ன பண்ணிட்டேன், திருடிட்டேன். இப்ப நான் அரெஸ்ட் பண்ணிட்டு போனா என் பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் கஷ்டப்படும், என் பிள்ளைங்கெல்லாம் அழுகுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். அழுகும்போது அந்த அந்த நபர், வீட்டில் இருக்கிற நபர் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு இந்த திருடனை போலவே முக தோற்றம் கொண்ட ஒரு சகோதரன் இருந்திருக்கிறான். அந்த சகோதரன் இறந்துட்டான். இல்ல, இப்ப அந்த திருடனை பார்த்த உடனே சகோதர பாசம் வந்துருச்சு. தம்பி போலவே தெரியுது. தம்பி போலவே தெரிஞ்சோடனே, சரிடா நீ கவலைப்படாத, இனிமே திருடாத அப்படின்னு சொல்லி உனக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பழியை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சட்டையை கலறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டிருக்க அந்த மஞ்சள் சட்டையை கலட்டி இவரு மாட்டிக்கிட்டு இவரு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. திருடன், இவன் தான் திருடன் சொல்லிட்டு இவர் ஓடுறவரை போய் திருடன் சொல்லிட்டு போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. திருடன் தப்பிச்சிட்டான். பாருங்க, அந்த திருடன் வேற யாரும் கிடையாது, நீங்களும் நானும் தான். நம்மளுக்காக அந்த சட்டையை மாத்தினவர் யார் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நம்முடைய மூத்த சகோதரன் என்று வசனம் சொல்கிறது. நம்ம தண்டிக்கப்பட வேண்டியது அவர் தண்டிக்கப்பட்டார். நம்ம பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். பாருங்க, அவர் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு தெய்வீக பரிமாற்றம் நடந்திருக்கின்றது. எடுத்து வாசிங்களேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். பாருங்க, ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்னா பாவிகளாக இருந்தோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரா ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோட ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால இன்னைக்கு நம்மளுடைய பேர் என்னது? இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு சொல்லுங்க, நீங்க எல்லாம் யாரு சொல்லுங்க? பரிசுத்தவான்கள். இந்த உலகம் உங்களை எப்படி அடையாளப்படுத்துது? உங்க கடந்த கால வாழ்க்கையை வச்சு உங்களை அடையாளப்படுத்தும். நீங்க நேத்து நீங்க செஞ்ச பாவத்தை வச்சு உங்களை அடையாளப்படுத்தும். போன வாரம் நீங்க இருந்த நிலைமையை வச்சு உங்களை அடையாளப்படுத்தும். ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? என் நாமத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன்னு சொல்றாரு. இப்போ நீங்க சபையில இயேசுவின் நாமத்தை கனம் நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தவான்களாக தான் பாக்குறாரு. பரிசுத்தவான்கள் பாவியா பார்க்கல, பரிசுத்தவானா பாக்குறாரு. அப்ப பரிசுத்தவான்களை போல நம்ம என்ன பண்ணணும்? நடந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஒரு ராஜா அரண்மனையில நிறைய ஐஸ்வர்யங்கள், நிறைய பணங்கள், நிறைய வைடூரியங்கள், தங்க காசு, வெள்ளி காசு, வைடூரியங்கள், வைரம் எல்லாம் வச்சிட்டு அதை பாதுகாக்கும்படியாக ஒரு சில சேவகர்களை ஏற்படுத்துறாரு.
3 அடுக்கு பாதுகாப்பு போடுறாரு. எத்தனை அடுக்கு? இந்த 3 அடுக்கையும் தாண்டி உள்ள எவனாலும் வர முடியாது. அப்படி ரொம்ப ஒரு டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டமான ஒரு பாதுகாப்பு, பயங்கரமான பாதுகாப்பு. இதை யாரும் தாண்டி வரவே முடியாது. பாருங்க, 2 திருடங்க திட்டம் போடுறாங்க. என்ன திட்டம் போடுறாங்கன்னா, எப்படியாச்சும் உள்ள புகுந்து என்ன பண்ணிடலாம், சுருட்டிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 அடுக்கு பாதுகாப்பையும் தாண்டி உள்ள போயிட்டாங்க. இந்த 3 அடுக்கு பாதுகாப்புக்குள்ள காவல் காத்தாங்க பாத்தீங்கன்னா, எவனுக்குமே ஒண்ணு தெரியல. இவங்க உள்ள புகுந்து எல்லாத்தையும் சுருட்டிட்டு வெளியில வர்றாங்க. மறுபடியும் 3 அடுக்கையும் தாண்டிட்டு வெளியில வந்துடுறாங்க. இப்ப வெளியில வரும்போது பிடிபட்டானுங்க. ராஜாவுக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது. எப்படா நீங்க தாண்டினீங்க? யாராலும் உள்ள அவ்வளவு சீக்கிரத்துல போக முடியாது, நான் கூட போக முடியாது, நீ எப்படி போன அப்படின்னா ரகசியத்தை சொல்றாங்க. ஐயா, நாங்க இந்த மாதிரி எல்லாம் பிளான் போட்டோம், இப்படிலாம் செஞ்சோம், இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னு ராஜா ஆச்சரியப்படுறாரு. என்னடா இவ்வளவு அறிவாளியா இருக்கிறீங்க, இந்த அறிவு இங்க இருக்கிற எவனுக்குமே இல்லை. கோட்டை விட்டு உட்காந்துருக்கிறாங்க, அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு ஒரு யோசனை வருது. சுத்தி இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, என்ன யோசனை, இவனுக்கு சரியான மரண தண்டனை கொடுக்கணும், 2 பேத்தையும் கொடூரமா கொலை பண்ணணும், தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கவங்க எல்லாம் திட்டம் முடிட்டு இருக்கப்ப ராஜாக்கள் ஒரு மனசுல ஒரு யோசனை வருது. இவ்வளவு கிளவரா இருக்கிறானுங்க, இவ்வளவு ஞானமா இருக்கிறானுங்க, இவனை ஏன் எதனால திருடுறீங்க அப்படி விசாரிக்கும் போது, குடும்ப கஷ்டம், சரியான வருமானம் இல்ல, ஒரு பொருளாதாரத்துல சரியான முன்னேற்றம் இல்ல. சரி உன் பொருளாதாரம் நல்லா இருந்துச்சுன்னா திருடுவியா? திருட மாட்டேன். அப்படிதானே? நல்ல உத்தியோகம் கிடைச்சா திருடுவியா? திருட மாட்டேன். சரி, நான் உனக்கு 2யுமே தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துல உத்தியோகத்தை போட்டு கொடுத்துட்டேன். என்னன்னா, இந்த 3 அடுக்கு பாதுகாப்புக்கும் 3 அடுக்கு பாதுகாப்புக்கும் நிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த சோல்ஜர்ஸ், அவங்களுக்கு நீங்க 2 பேரும் தான் தலைவர். நீங்க 2 பேரும் தான் தலைவர். ஏன்னா இந்த மாதிரி எவனும் உள்ள வர முடியாது, நீ உள்ள வந்துட்ட. அப்ப உனக்கு தெரியும் இப்படி யார் வருவா, திருடங்கன்னா எப்படி வருவாங்க. திருடனா என்ன பண்ணிட்டாரு, திருடனா பாதுகாப்பு வைக்கிற மாதிரி வச்சுட்டாரு. பாருங்க, இதுல ஒருத்தவன் ராஜாவுக்கு நன்றி விசுவாசமா இருந்து கரெக்டா சின்சியரா தன்னுடைய டியூட்டி என்ன பண்றான், பாத்துக்கிட்டு இருக்கிறான். அதுல ஒருத்தன் என்ன பண்றான், மறுபடியும் கிரிமினலா யோசிச்சு மறுபடியும் உள்ள புகுந்து எப்படா சுருட்டலாம் அப்படின்னு யோசிச்சு உள்ள புகுந்துட்டான். அவனையும் மறுபடியும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ராஜா 2 பேத்தையுமே கூட்டு வந்தார். டேய், உனக்கு நான் மன்னிப்பு கொடுத்தேன், தடவை என்ன பண்ணேன், மன்னிப்பு கொடுத்தேன், உனக்கு உத்தியோகத்தையும் கொடுத்து ஒரு நல்ல பொறுப்பையும் கொடுத்தேன், ஆனா நீ என்ன பண்ணல, அதை தக்க வச்சுக்கிறல, அதனால உனக்கு தண்டனை தான் சொல்லிட்டு என்ன பண்ணாரா, மரண தண்டனை கொடுத்தாராம். ஆனா ஒருத்தன் மட்டும் ராஜாவுக்கு உண்மையா இருக்கிறானா. பாருங்க, அந்த திருடன் வேற யாரு இல்ல, நீங்கள் நானும் தான். அந்த ராஜா வேற யாரு இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஒரு காலத்துல இப்படிதான் நம்பி இருந்தோம். இன்னைக்கு நம்மள ஒரு ஸ்தானாதிபதிகளாக, ஒரு பொறுப்புள்ளவர்களாக, ஊழியம் செய்கிறவர்களாக, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, ஆண்டவர் ராஜ்யத்திலே நிற்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கின்றார். அதான் வசனம் சொல்லுது, எடுத்து வாசிங்களேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் யாரு? பரிசுத்தவான்கள். அப்ப பரிசுத்தவான்கள் எப்படி இருக்கணும்னா, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி இருக்கணும். எப்படி இருக்கணும் ஏற்றபடினா, வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை இவைகளின் பெயர் முதலாய் உங்களுக்குள்ளே. இந்த குவாலிஃபிகேஷனை யார் கொடுத்தாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப கொடுக்கப்பட்டதை நம்ம என்ன பண்ணணும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பழைய காரியங்கள் எல்லாம் தீயிட்டு கொளுத்த வேண்டும். பாருங்க, வரலாற்றுல ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஜூலியஸ் சீசர், எத்தனை பேருக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க, வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும். ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்ட ஜூலியஸ் சீசர் பல நாடுகளுக்கு படையெடுத்து போவான். அப்ப தன்னுடைய படை வீரர்களை ஒரு சில நாடுகளுக்கு அனுப்புவான். இங்கிலாந்து தேசத்திற்கு அனுப்புகிறான். இங்கிலாந்து தேசத்திற்கு அந்த நாட்டை பிடிப்பதற்காக ஜூலியஸ் சீசர் படைகளை அனுப்புகிறான். அவங்க போறாங்க, போயிட்டு தோத்துட்டு திரும்பி வர்றானுங்க. தோத்துட்டு திரும்பி வர்றாங்க. 3 தடவை போயிட்டு 3 தடவை தோத்துட்டு திரும்பி வர்றாங்க. அப்போ ஜூலியஸ் சீசருக்கு ஒரு ஐடியா வருது. என்ன சொல்றான்னா, அவங்க இங்கிலாந்து தேசத்துல இறங்குறீங்கல்ல, இறங்கின உடனே கப்பலை தீயிட்டு கொளுத்திக்கிங்க, கப்பலை தீயிட்டு கொளுத்திருங்க. ஏன்னா கப்பல் இருக்கிறதுனால திரும்பி வர்ற, கப்பல் இருக்கிறதுனால மறுபடியும் ஏறி ரோமுக்கு வந்துடுற. கப்பல் இல்லைன்னா நீ எப்படி உயிரை கொடுத்து பணைய வச்சுனா ஜெயிச்சுட்டு வந்துருவ. கப்பலை எல்லாத்தையும் கொளுத்திரு, நீ விழுப்பு போ அப்படின்னு அனுப்பிவிட்டாராம். பாருங்க, போய் உயிரை கொடுத்து போராடி ஜெயிச்சுட்டு ஜெயத்தை வாங்கிட்டு வந்துட்டானுங்களாம் திரும்பி. பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையிலையும் வேசித்தனம், அசுத்தம்,
ஒரு காம விகாரம், ஒரு சில பொருளாசை, ஒரு சில துர்க்குணங்கள் இருக்கும். அதெல்லாம் எரிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம பின்தொடர மாட்டோம். அது திரும்பி அதுக்கு நம்ம வரமாட்டோம். அதை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் தான் செய்ய முடியும். கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தினால் மாத்திரம் தான் செய்ய முடியும். மற்ற எந்த விதமான காரியத்தினாலும் பழைய அந்த சுபாவங்களை உங்கள்கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. அப்ப நம்மள என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவரு நீதிமானாக மாற்றுவதற்காக அவர் பாவமானார். ஒரு தெய்வீக பரிமாற்றம் நடந்திருக்குது. அடுத்து அவர் நம்முடைய தரித்திரத்தை சுமந்தார். எடுத்து வாசிங்களேன். 2 குருந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 குருந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஹல்லேலூயா. நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி அவர் தரித்திரரானார். ஒரு தெய்வீக பரிமாற்றம். பாருங்க, நிறைய தரித்திரர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான்களாக மாற்றி இருக்கின்றார். உபாகமம் 28:48 சொல்கிறது. இந்த சாப பட்டியல்ல வரும். உபாகமம் 28:48 சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் சாபம். சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை நீ சேவிப்பாய். பாருங்க, இத அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டார். பட்டினியோடு தாகத்தோடு ஆடையை கூட என்ன பண்ணிட்டாங்க, உருகிட்டாங்க. நிர்வாணத்தோடு சத்துருக்கள், அவர் உயிர் போற வரையும் சத்துருக்களுடைய கண்ட்ரோல தான் இருந்தார். ஏன் அப்படின்னா, நம்ம ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு தெய்வீக பரிமாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. நம்முடைய தரித்திரத்தை அவர் சுமந்து கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இதை அவரை விசுவாசிப்பதன் மூலமாக மாத்திரம்தான் இதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, ஐஸ்வர்யம் அப்படின்னா ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, மாடி வீடு, கோடி பணம், ஆடி காரு இதெல்லாம் இருந்தா அவங்க பணக்காரவங்க, ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னு நினைப்பாங்க. நான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அத்தோடைய அவர் வேதனையை கூட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேதனை இல்லாமல் வருகின்ற ஐஸ்வர்யம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேரு தான் ஆசீர்வாதம். ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் அல்ல, வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு ஐஸ்வர்யம் இருக்குது, ஆனா கூட என்ன இருக்குது, வேதனையும் கூட இருக்குது. சம்பாதிக்கிற பணமெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கே போகுது, சம்பாதிக்கிற பணமெல்லாம் கடன்காரனுக்கே போகுது, சம்பாதிக்கிற பணம் எல்லாம் இஎம்ஐக்கே கட்டி முடிக்கிற மாதிரி ஆயிருது. எதையுமே அனுபவிக்கவே முடியல. இதுக்கு பேர் ஐஸ்வர்யமா சொல்லுங்க? இதுக்கு பேர் ஐஸ்வர்யம் கிடையாது, இதுக்கு பேர் ஆசீர்வாதமும் கிடையாது. பாருங்க, நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் பேதுருட்ட சொல்றாரு, முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அவனால பிடிக்க முடியல. இப்ப இயேசு சொல்றாரு, நீ கொண்டு போய் ஆழத்துல வலையை போடு அப்படின்னு சொல்றாரு. வலையை போடுறான், போட்டு மீனை பிடிக்கிறான். மீனை பிடிக்கும் பொழுது வலை கிளியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். என்ன மீனிங்னா, அவ்வளவு மீன் பிடிக்கிறான், வலை கிளியவே இல்லை, வலை டேமேஜே ஆகல. அவ்வளவு மீனை பிடிக்கிறான், படகு முங்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுல ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு கிழிஞ்சிருது, ஓட்டப்பையில போட்ட மாதிரி தான் ஆயிருது. நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறோம், ஓட்டப்பையில போட்ட மாதிரி அடுத்து விட்டு பார்த்தோம்னா உள்ள ஒண்ணுமே செலவாயிருது. தேவையில்லாத செலவுகள், அத்தியாவசிய செலவுகள் போக அனாவசிய செலவுகள் அதிகமாக இருக்கிறது.
பாருங்க, அப்படி இருக்குது. அப்ப பெரிய மா என்ன சொல்றது, மாடி வீடு, கோடி பணம், ஆடி காரு, இது வந்து ஐஸ்வர்யம் கிடையாது. கொஞ்சம் இருந்தாலும் திருப்தியா வாழ்றோம் பார்த்தீங்களா வாழ்க்கை, அதுக்கு பேர் தான் ஐஸ்வர்யம். பாருங்க, ஒருத்தருக்கு வந்து மாசம் வந்து 2 லட்சம் ரூபா வருமானம். எவ்வளவு வருது வருமானம்? 2 லட்சம் ரூபா. பாருங்க, அந்த 2 லட்சம் ரூபா வருமானத்துல வீடு லோன் கட்டுறாரு, கார் லோன் கட்டுறாரு, மருத்துவ செலவு கட்டுறாரு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாரு, காலேஜ் ஃபீஸ் கட்டுறாரு. எல்லாம் போக கையிருப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1000 ரூபா இருக்குது மாசம். எவ்வளவு இருக்குது? 1000 ரூபா இருக்குது. இன்னொருத்தவருக்கு மாச வருமானம் 10,000 ரூபா. எவ்வளவு? 10,000 ரூபா. அவரு எல்லா செலவுகளும் போக மிச்சம் ஒரு கையில எவ்வளவு இருக்குதுன்னா 3000 ரூபா இருக்குது. இப்ப அது ரெண்டு விதத்துல யார் ஐஸ்வர்யவான்? 3000 ரூபா பேலன்ஸ் வச்சிருக்காரு பார்த்தீங்களா, இவரு தான் ஐஸ்வர்யவான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப ஐஸ்வர்யம் அப்படின்றது இருக்கக்கூடிய பணத்தை வைத்து அல்ல, நம்மேல் இருக்கின்ற ஆசீர்வாதத்தை வைத்து, நம்மீது இருக்கின்ற ஆசீர்வாதத்தை வைத்து. அதான் வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லல, கூட கொடுக்கப்படுமா. கொடுக்கப்படும் சொன்னா ரைட், ஓகே. கூட கொடுக்கப்படும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆடட் பிளெஸிங் நிறைய கொடுப்பாரு. அவர் ராஜ்யத்தை தேடணும், ராஜாவை தேடணும். ராஜா யாரு? கர்த்தரா இயேசு கிறிஸ்து. அவரை தேடணும். அவரை தேடினா எல்லாவற்றையும் கூட கொடுப்பாராம். பாருங்க, ஒரு நாட்டுல ஒரு ராஜாவுக்கு பிறந்த நாளாம். ராஜாவுக்கு பிறந்த நாள். தன்னுடைய வீட்டுல வேலை பார்க்குற, அரண்மனையில வேலை பார்க்குற 3 வேலைக்காரர்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, என்னுடைய பிறந்த நாளுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு செய்யணும்னு இருக்கிறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஒருத்தன் சொல்றான், ஐயா எனக்கு வந்து சரியான வீடு இல்லை, எனக்கு சரியான வீடு இல்லை, ஒரு வீடு மட்டும் கட்டி கொடுத்துருங்க. சரி, உனக்கு வீடு கட்டி கொடுக்குறேன், ரைட்டு, ஓகே. இன்னொருத்தவன்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? ஐயா நான் வீட்டுக்கு போற பாதையில சரியான ரோடு இல்லை, ரோடு மட்டும் போட்டு கொடுத்துருங்க. எனக்கு வந்து அது மட்டும் இல்லாம ட்ரெஸ் போடுறது சரியான ட்ரெஸ் இல்லை, புத்தாடைகள் எடுத்து கொடுத்துருங்க. சரி, உனக்கு ரோடும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்றேன். சரி, ஓகே அப்படின்ட்டான். சரி, மூணாவது ஒருத்தன் கேட்கிறான், உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்கும்போது அவன் ராஜா என்ன தெரியுமா சொல்றான்? ராஜாவே, ஒரு மாசம் நீங்க எங்க வீட்டுல தங்கணும். என்னவா? ஒரு மாசம் எங்க வீட்டுல நீங்க தங்கணும். ஒரு மாசம் உங்க வீட்டுல தங்கணும். இதான் அவனோட ஆசையா? ஆமா. இதை கண்டிப்பா நீங்க நிறைவேற்றி ஆகணும் ராஜாவே. நீங்க தான் கேட்டுருக்கிறீங்க, சொன்னதை கண்டிப்பா என்ன பண்ணணும், நீங்க செய்யணும். ஒரு மாசம் எங்க வீட்டுல தங்கணும். சரி, நான் தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ராஜாவுடைய மெய்காப்பாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அமைச்சர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த இவனை சர்வே பண்றாங்க, இவனோட ஏரியாவை போய் பாக்குறாங்க. பார்த்தா ரோடு சரியில்லை, வீடு சரியில்லை, ஓட்டை வீடா இருக்குது. சுத்தி பார்த்தா ஒரு ராஜா புலங்குற மாதிரி வர்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரே அங்க இல்லை. உடனே என்ன பண்றாங்க, ரோடு போடுறாங்க. ஒரு பெரிய குட்டி அரண்மனை மாதிரி வீடு அவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, கட்டி கொடுத்துட்டாங்க. சரி, ராஜா வர்றாருன்னா இவன் அழுக்கு துணியை போட்டுட்டு இருக்கணும். இவனுக்கு என்ன பண்றாங்க, புது ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்குறாங்க. வீட்டில் பார்க்குறாங்க, அரிசி பருப்புலாம் ரொம்ப பழசா இருக்குது, சரியில்லாததா இருக்குது. உச்சிதமான நன்மைகள்னால உச்சிதமான பொருட்கள் என்ன பண்றாங்க, வீட்டையே ரொப்புறாங்க. ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருளை ரொப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, ரொப்பிட்டாங்க. சுத்தி பார்க்குறாங்க, ராஜா குளிக்கிறதுக்கு நல்ல இடமே இல்லை. ஒரு குளத்தை குளத்தை என்ன பண்றானுங்க, தோன்றானுங்க, குளத்தையும் தோண்டிடுறானுங்க. அடுத்து இங்கிட்டு பார்க்குறாங்க, ராஜா பிள்ளைங்க விளையாடுறதுக்கு, இளவரசிகளை விளையாடுறதுக்கு, சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு பார்க் இல்லை, ஒரு பூங்காவை உண்டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஊரையே செழிப்பா மாத்தி விட்டானுங்க. ராஜா வர்றதுக்கு முன்னாடி ராஜா வர்றாரு, வந்தா ஆஹா அருமையா இருக்கு, நம்ம நாடு இப்படிதான் இருக்கும் போல, ரோடு ஷோ மாதிரி நாடு இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறார பாருங்க. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இவனும் அவனுடைய தேவைகளை கேட்டிருந்தானா, தேவைகள் மட்டும்தான் சந்திக்கப்பட்டிருக்கும். இவன் தேவைகளை கேட்கல, ராஜாவே கேட்கிறான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்துவ நீங்க கேளுங்க. ஆண்டவரே, நீங்க என் உள்ளத்துக்குள்ள வாங்க, என் இல்லத்துக்குள்ள வாங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளாலும் அவர் நிரப்புவார். பாருங்க, வசனம் சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளாக்கி நமக்கு வரும்படியாக அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வரும்படியாக. பாருங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவன் வெள்ளியும் பொன்னும்
உடைய சீமானாக இருந்தான். ஏராளமான வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் உடைய ஒரு சீமானாக இருந்தான். அவனுடைய ஆஸ்தியினால் பூமியே தாங்க கூடாது இருந்தது அப்படின்னு வசனம் சொல்றது. அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவான்களாக உங்களை என்னையும் மாற்றுவதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே தரித்திரரானார். அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதியை அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய வியாதியை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த தெய்வீக சுகத்தை அவர் நம்மளுக்கு தெய்வீக பரிமாற்றம் செய்திருக்கின்றார். டிவைன் டிரான்ஸ்பர், தெய்வீக பரிமாற்றம், டிவைன் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. பாருங்க, எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்க, அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகி இருக்கிறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகி இருக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக இருக்கிறோம். பாருங்க, கவனிங்க. ரோமர்கள் இந்த சவுக்கடி கொடுப்பாங்கல்ல, தண்டனை கொடுக்குற, அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல தண்டனை கொடுக்குறாங்கல்ல, அந்த தண்டனை 39 சவுக்கடி கொடுப்பாங்க. எத்தனை சவுக்கடி? 39 சவுக்கடி. இந்த 39 சவுக்கடி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, முதுகுல சதைய இருக்காதான், முதுகலுமே தெரியற அளவுக்கு ஆயிருமா. அந்த அளவுக்கு சதையில என்ன பண்ணுமா, பிச்சு எடுத்துட்டு வருமா. அந்த அளவுக்கு கர்த்தர் வாதிக்கப்பட்டார். இன்னைக்கு உலகத்துல மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது உலகத்துல 39 வகையான மெகா டிசீஸ், பெரிய வியாதிகள். சொல்றோம்ல, வாழ்நாள் ஃபுல்லு இருக்கக்கூடிய வியாதிகள் சொல்றாங்கல்ல, டயபெட்டிஸ் சொல்றாங்க, ப்ரெஷர் சொல்றாங்க, பெரிய பெரிய வியாதிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா. ஒரு சில வியாதிகள் குணமாக்க முடியாது, கேன்சர்னு சொல்றாங்க. 39 வகையான வியாதிகள் இருக்குதான். அந்த 39 வகையான வியாதிகளிலே ஒரு வியாதி கூட தன்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்பதற்காக 39 சவுக்கடிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். 39 சவுக்கடிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பெற்றுக்கொண்டார். கவனிங்க, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். எகிப்தியர்களுக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்றார். பாருங்க, இது ஆண்டவர் சொல்றாரு, என் கட்டளைகளின் நடந்து என் நியமங்களை கை கொண்டால் எகிப்தியர்களுக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நானே உன் பரியாரியாகிய கர்த்தர்னு சொல்றாரு. பாருங்க, இந்த நியாயப்பிரமாணத்தின்படி எந்த மனுஷனாலும் கடைபிடிக்கவே முடியல. அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய நியமங்களின்படி ஒரு மனுஷனாலும் பெர்ஃபெக்டா இருக்கவே முடியல. அதனாலதான் வசனம் சொல்லுது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, அந்த பெடியனில் மாம்சத்திலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாருங்க, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாதது எந்த மனுஷனாலும் பர்ஃபெக்டா அவர் கற்பனைப்படி நியமங்களின்படி நடக்க முடியாது. அதனால அவரே அதை நிறைவேற்றுவதற்காக வந்தாராம். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அந்த ஆசீர்வாதத்தையும், நியாயப்பிரமாணத்தை மீறினா வரக்கூடிய தண்டனையும் ஏற்றுக்கிட்டார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா வருகின்ற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு மீறினா வருகின்ற தண்டனை அதை அவர் ஏற்றுக்கிட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாருங்க, நான் சொல்றேன், இந்த காலை வேளையில உங்க சரீரத்துல எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை குணமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அது மரணத்துக்கு ஏதுவாக வியாதியாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது ஒண்ணுமே பண்ண முடியாது, டாக்டர் சொல்லிட்டார் ஒண்ணுமே பண்ண முடியாது, இயேசு கிறிஸ்துவினால் சுகமாக்க முடியாத வியாதி என்று ஒன்றுமே கிடையாது. விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். எவ்வளவு வியாதிகளை சுகமாகி இருக்கிறார்.
பாருங்க, அப்ப ஏசுட்ட வரணும். ஏசுட்ட வந்தாதான் சுகம். பாருங்க, என்னுடைய சரீரத்துல திருமணத்துக்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. சின்ன பிரச்சனை கிடையாது, அது கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான். யூரின் சரியா என்னால போக முடியாது. யூரின் சரியா போகாம ட்ரபிளா இருந்துச்சு. அப்ப செக் பண்ணி பார்க்கும்போது பிளாடர்ல, கிட்னில இருந்து இந்த சிறுநீரக பைக்கு போற இடத்துல ஒரு பை இருக்கும், பிளாடர் சொல்லுவாங்க. அந்த பிளாடர்ல பாத்தீங்கன்னா வீக்கா, ரொம்ப வீக்கா இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. செக் பண்ணி பார்க்குறப்ப இது வந்து 70 வயசு 80 வயசுல வர்ற பிரச்சனை. எத்தனை வயசுல வர்ற பிரச்சனை? 70 வயசு 80 வயசுல வர்ற வயசானவங்களுக்கு வர்ற பிரச்சனை. உங்களுக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகல, இன்னும் இப்படி அவரே டாக்டரே இதாகிறாரு. இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்க, இது ட்ரீட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு கவனிங்க. ஏன்னா எனக்கு யூரினேஷன் ஏற்படும் போதெல்லாம் சரியான எரிச்சல் வரும், வலி வரும், பிளட் போகும், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன ரீசன் தெரியல, ஏதோ ஒரு 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 ப்ராப்ளம் இருக்குது. பாருங்க, எனக்கு அந்த அளவுக்கு நிர்வாகம் கிடையாது, அந்த அளவுக்கு நான் போய் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம், கல்வாரி பாடுகள், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், இது மட்டும்தான். அந்த வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சேன், விசுவாசிக்க ஆரம்பிச்சேன். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுமையா ஏற்றுக்கொண்டு அவரை வந்து நான் நம்ப ஆரம்பிக்கும் பொழுது, இயேசுனுடைய வியாதிகள் எல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரு. அவர் சுமந்து தீர்த்த நான் சுமக்க தேவையில்லை, இயேசுவினுடைய தழும்புல நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு பூர்ணமான சுகத்தை கொடுத்தார், பூர்ணமான சுகத்தை கொடுத்தார். மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த பிரச்சனையே இல்லை. டாக்டர் ஆச்சரியப்பட்டு போயிட்டார், இது எப்படி சுகமாச்சுன்னு அவருக்கே தெரியல. 2 ரிப்போர்ட்டுமே இருக்கு. கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் இருக்குது, கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் இருக்குது. நான் எந்த ஸ்பெஷலிஸ்டையும் போய் பார்க்கல, பரிகாரி ஆகிய கர்த்தரை போய் நான் பார்த்தேன். பாருங்க, நம்ம சபையிலும் கூட நிறைய சாட்சிகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த சபையில் நிறைய சாட்சிகள்லாம் ஆண்டவர் எழுப்பினார். அந்த கண்ணு முன்னாடி பிறவிலிருந்தே சரியா பேச்சு வராத ஒரு பிள்ளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க வந்து பேச வச்சார். போன வாரம் சாட்சி பார்த்தேன், பிறவிலிருந்தே பேசல, கர்த்தர் பேச வச்சார். இயேசு கிறிஸ்து சுகமாக்குனார், விடுதலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஏன்? அவங்க சொன்னாங்க, பல இடத்துக்கு நாங்க போனோம், பல இடத்துக்கு போனோம், எங்கேயுமே சரியாகல, இங்க வந்தோடனே சரியாயிருச்சு. ஏன் அப்படின்னா, இவர் தானே மேனுஃபேக்சர், இவர் தான் தயாரிச்சாரு. அவர்கிட்ட வந்தா கண்டிப்பா என்ன நடக்கும்? சுகம் கிடைக்கும். பாருங்க, அமெரிக்கால ஒரு நெடுஞ்சாலையில ஒரு சொகுசு கார், ஒரு பென்ஸ் கார் ரிப்பேர் ஆகி நிக்குது. அந்த வண்டியோட ஓனர் அதை திறந்து பார்க்குறாரு, பேட்டரி ரேடியேட்டர் திறந்து பார்க்குறாரு, வாட்டர் செக் பண்ணி பார்க்குறாரு, பேட்டரி செக் பண்ணி பார்க்குறாரு, எல்லாம் பார்க்குறாரு, ஒன்றுமே சரியாகலை. அங்கே போகிற வரவங்க வண்டியை நிப்பாட்டி கொஞ்சம் பாருங்க அப்படின்றாரு. அவங்களுக்கும் என்ன பார்க்கவே தெரியல, ஒன்றும் தெரியல, என்ன கம்ப்ளைண்ட்னே தெரியல. அப்போ ஒரு பழைய காரில் ஒரு வயசானவர், ஒரு பழைய காரில் வயசானவர் அப்படியே வந்திருக்கிறார். வந்துட்டு அப்படியே இறங்க பார்க்குறாரு, பார்த்துட்டு இறங்கி வந்துட்டு மே ஹெல்ப் யூ அப்படின்றாரு. அவர் பார்க்குறாரு, எத்தனையோ பேர் பார்த்தா, இவருக்கு என்ன தெரிய போகுது, வயசானவர், சரி வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு அசால்ட்டாக அணியிருக்கிறார். அவரு உடனே டக்குன்னு திறந்து பார்த்து வயர்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு சரி பண்ணிட்டாரா, சரி பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சான். ஒரே ஆச்சரியம், என்னங்க சார் பண்ணீங்க, எப்படி சரி பண்ணீங்க, எப்படி எத்தனையோ பேர் வந்து பார்த்தாங்க, ஒண்ணுமே சரியாகல, நீங்க யார் சார், உங்க பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டானா. அதுக்கு சொன்னானா, என் பேர் வந்து கார்ஸ் பென்ஸ் அப்படின்னாரு. என்னது? கார்ஸ் பென்ஸ், நான் தான் இந்த பென்ஸ் கார் நிறுவனத்தோட ஓனர், இந்த காரை வடிவமைச்சதே நான் தான், என்கிட்ட வந்தனால அது எப்படி சரியில்லாம அப்படியே கண்டினியூ ஆகும், நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு பாருங்க. நான் சொல்றேன், உங்களுடைய சரீரத்தை சிருஷ்டித்த, உங்களுடைய சரீரத்தை படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே உங்களுடைய வியாதியை வந்து சொல்லுங்க, அவர் கண்டிப்பா சுகமாக்குவார், அவர் கண்டிப்பா விடுதலையாக்குவார், அவர் விடுதலையின் நாயகராக இருக்கின்றார். அதனால என்ன சொல்றேன்னா, நீ எப்படிப்பட்ட பலவீனத்துல, எப்படிப்பட்ட வியாதியில, எப்படிப்பட்ட நோயில இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவால் சுகமாக்க முடியும். அவரால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பூரணமான விடுதலையை கொடுக்க முடியும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பூரணமான விடுதலை கொடுக்க முடியும். பூரணமான விடுதலையை இயேசு கிறிஸ்து தர வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். தர வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். கவனிங்க. அடுத்து 4வதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபத்தை சுமந்து தீர்த்தார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம்
13:14 சொல்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பாருங்க, இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல இந்த சாபம் தலைவிரித்து ஆடுகிறது. சாபத்தின் காரணமாக குடும்பத்திலே குழப்பங்கள், சாபத்தின் காரணமாக தொடர்ச்சியான வியாதிகள், சாபத்தின் காரணமாக விபத்துகள், சாபத்தின் காரணமாக திருமண உறவிலே ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, சாபத்தின் காரணமாக பிள்ளைகள் ஊனமாக பிறக்கின்ற ஒரு காரியங்கள், சாபம். சாபத்தின் காரணமாக எல்லாமே நடக்குது. கவனிங்க, இந்த சாபத்திற்கு முடிவே இல்லாத நிலை உலகத்தில் இருக்கிறது. இந்த சாபத்தை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே முடித்து தீர்த்திருக்கின்றார். முடிவில்லை என்கிற பிரச்சனைக்கு முடிவு கட்டி இருக்கின்றார். பாருங்க, எனக்கு ஒரு சாட்சி தெரியும். சுவாமிநாத ஐயர் அப்படின்னு ஒரு ஐயர், அவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா 25 வயசுக்கு மேல யாராலும் இருக்க முடியாது. 25 வயசுல செத்து போயிடுவாங்க. வியாதி செத்துருவாங்க, ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவாங்க, இல்ல கிணத்துல குளிக்க போறப்ப செத்து போயிடுவாங்க. 25 வயசுல யாருமே தாண்டிருக்கிற ஆண் பிள்ளைங்க ஃபுல்லுமே 25 வயசுல என்ன பண்ணிடுவாங்க, செத்துருவாங்க. அவங்க 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 பிள்ளைங்க, சித்தப்பா மக, பெரிய மக எல்லாம் அவங்க ஃபேமிலியில ஃபுல்லுமே 25 வயசுக்கு மேல என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. பெண் பிள்ளைங்க இருப்பாங்க, ஆண் பிள்ளைங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த நபரை மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, இவன் 25 வயசுல செத்து போயிடுவான் அப்படின்ற பயத்தோட என்ன பண்ணிட்டாங்க, அந்த 25 வயது மிக்க அந்த வாலிபனை ஒரு ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அங்க போய் நீ மொழிகளை கத்துக்க, சாஸ்திரங்களை கத்துக்க, அங்க வேதங்களை கத்துக்க, ஒருவேளை அதுலனாச்சும் உனக்கு புண்ணியம் கிடைச்சு அந்த இறைவன் உனக்கு அருள் செஞ்சு உன்னை சுகமாக்கி நீ சாகாம பிழைச்சிருவ அப்படின்னு நம்பிக்கையில அங்க அனுப்பிடுறாங்க. பாருங்க, அங்க இருக்கிறவங்களாம் தெரியும் இவன் குடும்பத்துல யாருமே 25 வயசுக்கு மேல தாண்டினது கிடையாது. பாருங்க, இவன் இருக்கிறான், 24 வயசு ஆயிருச்சு, 24 ஆயிருச்சு, இன்னும் ஒரு அரை வருஷம் தான், ஒரு 6 மாசம் தான் பாக்கி இருக்குது. பாருங்க, கரெக்டா அந்த 25 ஆகுது பாருங்க, அந்த வாலிபனுக்கு 25 ஆகும்போது எல்லாரும் ஆசிரமத்துல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வேத நோட்களை படிச்சுட்டு இருக்கிறான், அவனு படிச்சுக்கிட்டு இருக்கிறான். எங்க இருந்தோ அந்த பாம்பு அத்தனை பேர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இவனை மட்டும் சடார்னு கொத்திருச்சான் பாருங்க. கொத்தின உடனே கீழே விழுந்துட்டான். எல்லாரும் சொல்றாங்க இவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போலான்னு. ஒரு சில பேர் சொல்றாங்க கர்ம வினை விடாது, தூக்கிட்டு போனாலும் பிழைக்க மாட்டான், இவங்க குடும்பத்துல யாருமே பிழைச்சது இல்லை, அதனால அவனோடய போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தடியிலே விட்டுட்டு போயிட்டாங்களாம். பாருங்க, அந்த ஊர்ல ஏதோ ஒரு சுவிசேஷகர் ஒருத்தவர் அந்த காலத்துல எங்கேயோ நின்று இயேசு உன் சாபங்களை சுமந்து தீர்த்து விட்டார், இயேசுவை விசுவாசித்தால் சாபத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பார்னு சொல்லிட்டு எங்கேயோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாராம். அந்த வார்த்தை அவருடைய காதுல கேக்குது. அப்படியே உயிர் போற நிலைமையில வாயில நுரத்தள்ளி, இயேசுவே நான் உங்களை விசுவாசிக்கிறேன், அப்படின்னு சொன்னாராம். பாருங்க, ஏறின விஷம் அப்படியே இறங்கிருச்சான். எந்திரிச்சு உட்காந்துட்டாராம். உட்காந்து நடந்து ஆசிரமத்துக்கு வந்துட்டாராம். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்களே, எப்படிடா நடந்துச்சு என்னன்னு கேட்டா, எனக்கே தெரியல, இயேசுன்னு ஒரு வார்த்தையை சொல்லி நான் விசுவாசத்தோட அறிக்கை செஞ்சேன், விஷம் இறங்கி வச்சு நான் பொழைச்சிட்டேன். பாருங்க, அந்த வருஷம் கூட எதிர்பார்த்தாங்களா சாமான்னு. 25 வயசுல சாகவே இல்லை, 26 வயசுல சாகவே இல்லை, கிட்டத்தட்ட 85 வயசுக்கு மேல உயிரோட இருந்தாரு. அவங்களோட பிள்ளைங்க இன்னைக்கு உயிரோட இருக்கிறாங்க. அவருக்கு அப்புறம் அவங்க குடும்பத்துல யாருமே 25 வயசுல இறக்கவே இல்லை, ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உங்க சாபத்துக்கு பரம்பரையா தொடர்ந்து வர்ற சாபத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முடிவு கட்டுகிறவராக இருக்கிறார். பாருங்க, அருப்புக்கோட்டையில ஒரு இடத்துல நான் ஊழியத்துக்கு போயிருந்த சமயத்துல அவங்க குடும்பத்துல பக்கவாதம் என்கிற வியாதி, குடும்ப வியாதி, அது ப்ரெஷர் கூடனாலேயோ ஏதோ சொல்லலாம், ரீசன் மெடிக்கல் ரீசன் சொல்லலாம். ஆனா பரம்பரையா தொடர்ந்து வருது எல்லாத்துக்குமே. அதுல ஒரு தலைமுறை, இப்ப நான் போறப்ப ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரா ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு நான் போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி இதே போல கூட்டம் நடத்துறப்ப அவர் பக்கவாதம், கை கால் விளங்காம இருக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுடைய சாபத்தை சுமந்து திருக்கிறார், நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன். அவர் சொல்றாரு, எங்க அப்பா இப்படிதான் பக்கவாதத்துல இந்த வயசுல போனாரு, எங்க தாத்தாவும் இதே வயசுலதான் பக்கவாதத்துல போனாரு, எல்லாருமே ஃபேமிலியில அப்படிதான்
போறாங்க. எனக்கு அதே வயசுல வந்திருக்குது அப்படின்னாரு. அதை நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க, அதை நிராகரிச்சிருங்க. ஏன்னா அந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்துட்டார். இப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தார் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவை எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, புதிதும் ஜீவனுள்ள மார்க்கத்துக்குள்ள வந்துட்டீங்க. பாவ மரணம் என்கிற அந்த பிரமாணம் ஆளுகை செய்கின்ற நிலைமையிலிருந்து ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் ஆளுகை செய்கின்ற அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. அப்ப இது நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காட்டி நான் ஜெபம் பண்ணேன் பாருங்க. அடுத்த மாசம் நான் போறேன், எந்திரிச்சு நிக்கிறாரு. சரியாயிருச்சு, கம்ப்ளீட்டா சரியாயிருச்சு. எந்த அளவுக்கு ஒரு விசுவாசி இருக்கிறாருன்னு பாருங்க, எந்த அளவுக்கு அவரு விசுவாசிச்சிருக்கிறாருன்னு பாருங்க. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரம்பரையா தொடர்ந்து வர்ற சாபங்களுக்கு முடிவு கட்டுகிறவராக இருக்கிறார். முடிவு கட்டுவராக இருக்கிறார். ஐந்தாவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அந்த சமாதானம் இல்லாத தன்மைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கின்றார். அவருடைய சமாதானத்தை, உலகம் தர முடியாத சமாதானத்தை நம்மளுக்கு தெய்வீக பரிமாற்றத்தின் மூலமாக கொடுத்திருக்கின்றார். எடுத்து வாசிங்களேன். அதே ஏசாயா 53:5 வசனத்துல, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் ஆக்கினை ஏற்றுக்கொண்டார், நமக்கு சமாதானத்தை கொடுத்தார். ஆக்கினை ஏற்றுக்கொண்டு என்ன சொல்றது, தெய்வீக பரிமாற்றம், டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷனா சாரி டிரான்ஸ்ஃபர், டிவைன் டிரான்ஸ்ஃபர், தெய்வீக பரிமாற்றம், ஆக்கினை ஏற்றுக்கொண்டு சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றார். ரோமர் 5:11 வசனத்தை வாசிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு சமாதானத்தை பெற்றுட்டோம், தேவனிடத்துல சமாதானத்தை பெற்றுட்டோம். முந்தி தேவனுக்கு நமக்கும் சமாதானம் இல்ல. ஆதாம் பாவம் செய்த உடனே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். ஏன்னா சமாதானம் துண்டிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவனோட சஞ்சரிச்சவன் இப்ப பாவம் செஞ்ச உடனே கணவன் மனைவி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆதாமே நீ எங்கே இருக்கிற ஆண்டவர் கேட்கிறாரு. சமாதானம் போயிருச்சு. தேவனை பார்க்கும் பொழுது ஒரு நடுக்கம் வருகிறது. தகப்பன்கிற உணர்வு இல்லை, சமாதானம் இல்லை, அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு துணிச்சல் இல்லை, பேச முடியல. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன பண்றேன், நான் கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்றார். உலகம் கொடுக்கிற சமாதானம் என்ன தெரியுமா? தற்சமயமா ஒரு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கும். எப்படின்னா, இப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது அப்படின்னா, சோகமா இருக்குது அப்படின்னா, ஒரு காமெடி சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சிரிப்பு வருது. அவர் சிரிப்பே வரமாட்டேங்குது. ஒரு மனசுக்கு இனிமையான ஒரு பாட்டை கேட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இனிமையா இருக்கிற மாதிரி தோணுது. அது தற்சமயமா இருக்கக்கூடிய ஒரு சமாதானம். ஆனா அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு அல்லது அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு சமாதானம் போயிருது. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போதை பழக்கங்களை எடுத்துக்கொள்கிறாங்க, போதை பொருட்களை எடுத்துக்கொள்றாங்க. அதனால சமாதானம் வருதான்னு பார்த்தா அதுவும் இல்லை. பாருங்க, ஒரு சில பேர் சமாதானத்தை பெறுறதுக்கு எங்கெங்கயோ போறாங்க. பல புண்ணிய சஸ்திரங்களுக்கு போறாங்க, பல கோயில்களை தேடி போறாங்க. நார்த்ல இருக்கிறவங்க சவுத்துக்கு வர்றாங்க, சவுத்துல இருக்கிறவங்க நார்த்துக்கு போறாங்க. மாத்தி போயிடுதா எல்லா ட்ரெயினும். நார்த்துக்கு போற ட்ரெயின் ஃபுல்லா ஆகுது, நார்த்ல சவுத்துக்கு வர ட்ரெயினும் ஃபுல்லா தான் வருது. சமாதானம் எங்கெங்கயோ மனுஷன் தேடிட்டு இருக்கிறான். பாருங்க, இயேசு கிறிஸ்து அதை இலவசமா வச்சிருக்கிறாரு, அவைலபிளா ஃப்ரீயா வச்சிருக்கிறாரு. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நானு கொடுக்கிறேன். உலகம் தர்ற சமாதானம் கிடையாது, நான் கொடுக்கிற சமாதானம். அது என்ன சமாதானம் தெரியுமா? வேதத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சீசர்களை துரிதப்படுத்திட்டு படகுகளை ஏத்திடுவாரு. காற்றும் கடலும் கொந்தளிக்கும், அந்த படகு அப்படியே அலக்களிக்கும். அப்ப சீசர்கள்லாம் பயந்து கதறுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருப்பார். அந்த சமாதானம். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையின் மத்தியிலும் ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அது தேவன் கொடுக்குது. அவருக்கு தெரியும், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் நான் சொன்னல, அவ கண்டிப்பா படகு அக்கறைக்கு போயிரு. நீ எதுக்கு பயப்படுற? உனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த வார்த்தையை பெற்றுக்கிட்டு விசுவாசத்தோடு இரு, சமாதானமா இரு. அது நிச்சயமா நிறைவேறும், அது வெறுமையா திரும்பாது. தேவன் கொடுக்குற சமாதானம். பேதுருவை நாளை காலையில அவனுக்கு மரண தண்டனை. பேதுருக்கு மரண தண்டனை, நாளை காலையில மரண தண்டனை சொல்லிக்கிறாங்க. ஆனா நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான்.
நம்மளால தூங்க முடியுமா? நாளைக்கு உன்னை வந்து ராஜா முன்னாடி நிக்க வச்சு விசாரிக்க போறாங்க அப்படின்னாலே நடுக்கம் வந்துடும். நாளைக்கு வந்து உனக்கு சவுக்கடி கொடுக்க போறாங்க அப்படின்னாலே தூக்கம் வராது. நாளைக்கு மரண தண்டனை, இவன் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கான். எப்படி சமாதானம்? தேவன் கொடுக்கின்ற சமாதானம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கைத்தட்டி துதிச்சு சத்தம் போட்டு பாடுறாங்க. பயங்கரமா அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த வேதனையின் மத்தியில துதிக்கிறாங்க பாத்தீங்களா? அதுதான் தேவன் கொடுக்கின்ற சமாதானம். இந்த சமாதானத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே தருகின்றவராக இருக்கின்றார். பாருங்க, ஒரு மனோ தத்துவ நிபுணர்கிட்ட ஒரு பேஷண்ட் ஒருத்தன் போறான். போய், ஐயா, என் மனசுல சந்தோஷமே இல்லை, என் மனசுல நிம்மதியே இல்லை, என் மனசுல வந்து சமாதானமே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு இந்த மனோ தத்துவ டாக்டர்கிட்ட சொல்றான். அந்த மனோ தத்துவ டாக்டர் சொல்றாரு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஊர்ல ஒரு சர்க்கஸ் இருக்குது, நம்ம ஊர்ல ஒரு சர்க்கஸ் இருக்குது, அந்த சர்க்கஸுக்கு போனேன்னா அங்க ஒரு ஜோக்கர் இருக்கிறான், ஒரு கோமாளி இருக்கிறான். அவன் எல்லாத்தையும் சூப்பரா சிரிக்க வைப்பான், செம்மையா என்டர்டைன்மெண்ட் பண்ணுவான். கவலையோட போறவங்க எல்லாம் களிப்பா மாறிடுவாங்க, அழுகையோட போறவங்க எல்லாம் ஆனந்தமா மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு அவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் ஜோக் அடிச்சு சிரிக்க வச்சு சந்தோஷமாக்குறான். அவன்கிட்ட நீ போ, எனக்கு கூட ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் அங்கதான் போவேன், நிம்மதி வந்துடும் அப்படின்னு அந்த பேஷண்ட்டை டாக்டர் சொன்னாராம். உடனே அந்த பேஷண்ட் சொன்னானா, அந்த ஜோக்கரே நான் தாங்கய்யா, எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறேன்ல, எல்லாத்தையும் ஆனந்தப்படுத்துறேன்ல, அவனே நான் தாங்க, எனக்கு தாயா மன கஷ்டம், எனக்கு தாயா மன நிம்மதி இல்லை, எனக்கு தாயா சமாதானம் இல்லை. பாருங்க பாருங்க, இந்த உலகம் முழுவதும் சமாதானத்தை தேடி, சந்தோஷத்தை தேடி, நிம்மதியை தேடி அலைகிறார்கள். நீங்கள் தேடுகின்ற நிம்மதி, நீங்கள் தேடுகின்ற சமாதானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல இருக்குது. உங்களுடைய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவ சமாதானம் சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க, பெற்றவங்களுக்கு தான் தெரியும். பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு வெளியேறப்பட்டது தெரியுமா அந்த சமாதானம். அப்பா, கோடிக்கணக்கான பணங்களை கொடுத்தாலும் சமாதானத்தை என்ன பண்ண முடியாது, வாங்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் அது இலவசமா கொடுக்க முடியும், இலவசமா கொடுக்க முடியும். அடுத்து, இயேசு கிறிஸ்து நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய அழியாமையை நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றார். மரணத்தை ஏற்றுக்கொண்டு அழியாமையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எடுத்து வாசிங்க, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தின் மூலமாக நமக்கு கொடுத்து விட்டார். இன்னைக்கு நித்திய ஜீவனை உடையவர்களாக நாம் இருக்கின்றோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் மறுபடியும் எழுந்திருப்பார்கள். இந்த கடைசி காலத்திலே கிறிஸ்துவுக்காக வாழுகிறவர்கள் மரியாமல் அவருடைய வருகையிலே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். 2 காரியத்தில் ஏதாச்சும் ஒரு காரியம் நம்ம லைஃப்ல நடக்கும். மரணம் ஒரு முடிவே கிடையாது. மரித்தாலும் மறுபடியும் உயிரோடு எழுப்பி மகிமைகளை ஏற்றுக்கொள்வார். மறியாமல் இருந்தாலும் மறுரூபமாக்கப்பட்டு அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எசேக்கியா ராஜா மரணத்தை குறிச்சு பயப்படுறான். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவனுக்கு ஒரு எதிர்மறையான தீர்க்க தரிசனம் வருகிறது. உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ சாக போகிறாய் அப்படின்னு அழுகிறான். செவுத்து பக்கம் திரும்பி அழுகிறான், ஆண்டவரே என் உத்தமத்தை நிலைத்தரலும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான், கண்ணீர் விடுகிறான். சரி, ஆண்டவர் மனசு மாதிரி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், உன் ஆயுஷ் நாட்களோடு 15 ஆண்டுகளை நான் கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்குறாரு. 15 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்றான். முடிய போற நிலைமையில 15 வருஷம் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குறாரு. அவன் மரணத்தை பார்த்து பயந்தான். யாரு? பழைய ஏற்பாட்டுல எசேக்கியா ராஜா மரணத்தை பார்த்து பயந்தான். பவுல் மரணத்துக்கே சவால் விடுறான். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்துக்கு சவால் விடுறான். எப்படி சவால் விடுறான்? ஏன்னா மரணத்தை ஜெயித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய ஆண்டவராக இரட்சகராக இருக்கின்றார். பாருங்க,
இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்தது நெருப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்புட்ட போய் கேட்டாங்களாம். ஏன்பா நீ தான் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஆளாம்ல அப்படின்னு கேட்டாங்களாம். நெருப்பு சொல்லிச்சான், நீங்க வேற சும்மா இருங்க, தண்ணியை ஊத்துனா நான் புஷ்ஷுன்னு அணைஞ்சு போயிருவேன். தண்ணியை ஊத்துனா புஷ்ஷுன்னு நானு அணைஞ்சு போயிருவேன். தண்ணி தாங்க என்னை விட சக்தி வாய்ந்தது உலகத்திலேயே, தண்ணி தான் என்னை விட உலகத்திலேயே சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே தண்ணிட்ட போய் கேட்டாங்களாம், தண்ணியே நீ தான் உலகத்திலேயே சக்தி வாய்ந்ததாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு அது சொல்லிச்சான், நீங்க வேற சும்மா இருங்க, சூரியன் என்னை முறைச்சு பார்த்தா நான் என்ன ஆயிருவேன், ஆவி ஆயிருவேன். சூரியன் மேல என்னை பார்த்தாலே நான் என்ன பண்ணிடுவேன், ஆவி ஆயிருவேன். அப்ப என்னை விட சக்தி வாய்ந்தது சூரியன் தான் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சூரியன்ட்ட போனாங்களாம், சூரியனே நீ தான் உலகத்திலே சக்தி வாய்ந்த ஆளாம்ல, எல்லாரும் உன்னதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிச்சான். சொன்னாங்களாம். அதுக்கு சூரியன் சொல்லிச்சான், நீங்க வேறப்பா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, என்னை விட சக்தி வாய்ந்தது ஒன்று இருக்குது. என்னன்னா மேகம், அது என்னவே மறைச்சிரும். என்னவே என்ன பண்ணிடும், மறைச்சிரும். நானே தெரியாத அளவுக்கு மறைச்சிரும். அப்ப மேகம் தான் சக்தி வாய்ந்தது. ஆமா மேகம் தான் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சூரியன் சொல்லிச்சான். மேகத்திட்ட போய் கேட்கறாங்களாம், மேகமே நீ தான் அந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஆளாம்ல, சூரியன் சொல்லுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு மேகம் சொல்லிச்சான், நீங்க வேற சும்மா இருங்கப்பா, அந்த சைடு பாத்தீங்களா பெரிய பெரிய மலைகள் இருக்குது, மலை என்ன அந்த சைடே போகக்கூடாது, என்ன மறைச்சிரும், கடந்து போக கூடாது, மறைச்சிரும். மலை தான் ஸ்ட்ராங் ஆனது, மலை மவுண்டைன் அதான் ஸ்ட்ராங் ஆனது, என்னை மேகத்தையே போக விடாம மறைச்சிரும், மலை தான் பெருசு அப்படின்னு மலை சொல்லிச்சான். உடனே மலையிட்ட போனாங்களாம், மலையே நீ தான் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஆளாம்ல அப்படின்னு கேட்கும்போது, நீங்க வேற இப்பதான் என்ன பண்ணாங்க, வெடியை வச்சு உடைச்சிட்டு போனாங்க, உடைச்சு துண்டு துண்டா எடுத்துட்டு போறாங்க. என்னைய விட சக்தி வாய்ந்த ஆளு மனுஷன், அவன் தான் என்னையவே நொறுக்குறான், என்னவே என்ன பண்றான், நொறுக்கி எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே மனுஷன்ட்ட போய் கேட்டாங்களாம், மனுஷனே நீ தான் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஆளாமல சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு மனுஷன் சொன்னானா, இல்ல என்னையவே அழிக்கக்கூடிய ஒண்ணு இருக்குது, மரணம். என்னையவே இல்லாம பண்ணக்கூடிய ஒண்ணு இருக்குது, மரணம். அதுதான் இருக்குதுலயே சக்தி வாய்ந்தது. மரணம் தான் எல்லாத்தோட சக்தி வாய்ந்ததா? ஆமா. மரணத்திட்டே போய் கேட்டுருவோம் சொல்லிட்டு, இதுதான் எல்லாத்தோட சக்தி வாய்ந்தது சொல்லிட்டு மரணத்திட்ட போய், மரணமே நீதான் உலகத்திலே சக்தி வாய்ந்ததாம்ல, எல்லாரும் உன்னதான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு மரணம் சொல்லிச்சான், இல்ல என்னையவே ஒட்டச்சு நொறுக்கி ஜெயித்த ஒருத்தர் இருக்கிறாரு, கர்த்தரா இயேசு கிறிஸ்து. அவர் தான் எல்லாவற்றையும் விட சக்தி வாய்ந்தவர், எல்லாவற்றையும் விட சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லிச்சான் பாருங்க. எல்லாவற்றையும் விட சக்தி வாய்ந்தவர் அவர் தான் அப்படின்னு சொல்லிச்சான் பாருங்க. கவனிங்க, கர்த்தரா இயேசு கிறிஸ்து மரணத்தை நமக்காக ஜெயித்தார், பாவத்தை நமக்காக ஜெயித்தார், பாதாளத்தை நமக்காக ஜெயித்தார். பாருங்க, அவர் சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய சரித்திர புருஷர்கள், உலகத்தை எல்லாம் கலக்கியவர்கள், உலகத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள், பெரிய பெரிய மாமேதைகள் எல்லாருடைய கல்லறையும் பூட்டி இருக்குது. ஒரே ஒரு கல்லறை மட்டும் இன்னைக்கு உலகத்துல திறந்திருக்குது, அது கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. ஏனென்றால் அவர் அங்கே இல்லை, அவர் இங்கே இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நமக்குள்ளே உலாவிக் கொண்டு இருக்கின்றார். கடைசியாக நமக்கும் தேவனுக்கும் உள்ள இடைவெளியை கர்த்தரா இயேசு கிறிஸ்து தீர்த்து வைத்திருக்கின்றார். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். அப்ப தேவனுடைய வார்த்தைய
மனுஷன் கேட்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஒரு இடைவெளி இருந்துச்சு. என்ன இடைவெளினா பாவம். தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாக பிரிவினையாக என்ன இருந்துச்சுன்னா ஒரு இடைவெளியாக இருந்துச்சு. அதனால தேவன் பேசுவதை ஜனங்களால் என்ன பண்ண முடியல, கேட்டா நாங்க செத்து போயிடுவோம் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு அவருடைய குரல், அவருடைய மகிமை பயங்கரமா வல்லமையா இருந்துச்சு. வல்லமையா இருந்துச்சு. பாருங்க, ஒரு இடைவெளி இருந்துச்சு. அதான் இன்னைக்கு ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பாருங்க, தேவனிடத்தில் இன்னைக்கு என்ன பெற்றிருக்கிறோம்? முந்தி தேவனிடத்துல சமாதானம் இல்ல, இடைவெளி இருந்துச்சு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சமாதானங்கள். இப்ப தேவனிடத்துல நெருங்கி சேரக்கூடிய, அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய, அவரோடு கூட பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை, சாக்கியத்தை நாம் இன்றைய நாளிலே பெற்றிருக்கின்றோம். பாருங்க, கவனிங்க ஒரு நிமிஷம் கவனிங்க. இங்கிலாந்து தேசத்துல ஒரு ஸ்கூல்ல பிக்னிக் கூட்டு போயிருக்கிறாங்க, டூர் கூட்டு போயிருக்கிறாங்க. சில்ட்ரன்ஸ் எல்லாம், சின்ன பிள்ளைங்க எல்லாம் டூருக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. எங்க கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா, இங்கிலாந்து தேச அந்த அரண்மனைக்கு கூட்டி போயிருக்கிறாங்க. இங்கிலாந்து தேசத்துல இருக்கிற அந்த அரண்மனைக்கு, அந்த பேலஸுக்கு கூட்டி போயிருக்கிறாங்க. அங்க கூட்டிட்டு போய் எல்லாவற்றையும் சுத்தி காமிக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு எல்லாம் சுத்தி காமிக்கிறாங்க. ஒவ்வொரு காரியங்களா, ஒவ்வொரு விஷயங்களா சுத்தி காமிக்கிறாங்க. சுத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பிள்ளைங்கள்லாம் அதை பார்த்துக்கிட்டே இருக்குது. பார்த்துட்டு அப்ப அந்த டீச்சர் சொல்றாரு, அந்த இருக்குது பாரு, ஒரு பெரிய அரண்மனை. இதெல்லாம் மக்கள் போக்கும் வரத்துமா இருக்கக்கூடிய, அரசு அதிகாரிகள் போக்கும் வரக்குமா இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள். அங்க தூரத்துல இருக்கு பத்தியா, அது ராஜா இருக்கக்கூடிய அரண்மனை. அங்க ராஜா இருக்கிறாரு, அங்க ராணி இருக்கிறாங்க. அங்க யாரால என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. நம்மளாலையும் போகவே முடியாது. பல அடுக்கு பாதுகாப்பு இருக்குது. அவ்வளவு சீக்கிரத்துல உள்ள என்ன பண்ண முடியாது, நம்மளால போகவே முடியாது அப்படின்னு சொல்றாங்களாம். பாருங்க, சின்ன பிள்ளைங்கலாம் அப்படியா போக முடியாதா அப்படின்னு கவனிச்சுக்கிட்டு கொண்டு வந்த அந்த லஞ்ச் பாக்ஸை உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறப்ப கவனிங்க, அந்த டீச்சர் அப்படியே கொஞ்சம் அப்படி போயிட்டாரு. இந்த பிள்ளைங்க எல்லாம் அந்த அரண்மனையை சுத்தி விளையாண்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அரண்மனையை சுத்தி இருக்கிற அந்த கோட்டச்சவர் இருக்கு பாத்தீங்களா, அதுல விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டீச்சர் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உள்ள யாரால என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. போனோம்னா நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பையன் என்ன பண்ணிருக்கிறான், ஒரு சின்ன பையன் காகிதத்துல ஒரு ராக்கெட் செஞ்சு விட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்கிறான். காகிதத்துல ஒரு ராக்கெட் செஞ்சு விட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்கிறான். கவனிங்க, அப்ப இந்த ராஜாவோட பையன், சின்ன பையன், இளவரசன், குட்டி இளவரசன் உங்க தூரத்துல இருந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். இந்த சின்ன பையன் ராக்கெட் வர்றத பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். என்னடா ராக்கெட் வர்றான், வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்கிறான், என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையை விட்டு, மாடியை விட்டு கீழே இறங்கி வர்றான். உடனே மெய்காப்பாளர்கள்லாம் வர்றான் கூட. என்ன வெளியில போகணும், சரி வர்றோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க கூட இங்கிட்டு ஒரு 4 பேரு, இங்கிட்டு ஒரு 4 பேரு, முன்னாடி ஒரு 2 பேரு, பின்னாடி ஒரு 2 பேரு, பாதுகாப்பா விறுவிறுன்னு போறான். சின்ன பையன் போறான். அங்க அந்த ஸ்கூல் பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ராக்கெட் செஞ்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ராக்கெட் செஞ்சே விட்டுக்கிட்டு இருக்கான். உடனே அவன் போய் பாக்குறான், என்ன அது அப்படின்னு வாங்கி பாக்குறான். ராக்கெட் எப்படி செய்யணும் அவன் சொல்லி கொடுக்குறான். ஒருத்தவன் விட்டு பாக்குறான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பையன் கொஞ்ச நேரம் என்ன பண்ண, குட்டி பையன் அந்த குட்டி பையன் கூட விளையாடுறான். விளையாட உடனே 2 பேத்துக்கும் நட்பாயிருச்சு, ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஃப்ரெண்ட் ஆன உடனே இப்ப அந்த குட்டி பையன், ராஜாவோட பையன் என்ன பண்றான், கையை பிடிச்சிட்டு வா எங்க அப்பாட்ட உடனே நானு கூட்டிட்டு போறேன், விறுவிறு கூட்டிட்டு போயிட்டான். அரண்மனைக்குள்ள எத்தனை அடுக்கு பாதுகாப்பு, பல அடுக்கு பாதுகாப்பு எல்லாத்தையும் தாண்டி விறுவிறுன்னு கூட்டிட்டு போய், அப்பா இவன் தான் என்னுடைய ஃப்ரெண்டு, இவன் இந்த மாதிரி செஞ்சான், நாங்க 2 விளையாண்டோம். ராஜா சமூகத்துக்கே கூட்டிட்டு போயிட்டான். அப்ப யோசிச்சு பாக்குறான் அந்த பையன், என்னடா யாருமே போக முடியாதுன்னு சொன்னாங்க, போனா உயிரோட திரும்ப முடியாதுன்னு சொன்னானுங்க, இப்ப எப்படி உள்ள வந்தோம், ராஜகுமாரன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டாரு, அதனால உள்ள வந்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கையை பிடிச்சு பிதாவோட சமூகத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போயிட்டார். ராஜகுமாரன், தேவகுமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டார். இல்லடா உள்ள போகவே முடியாது, நம்மளால என்ட்ராகவே முடியாது. பாருங்க, அதான் வசனம் சொல்றது. எபிரியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபிரியர் 4:16.
ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். தைரியமாய் கிருபாசன தண்டே சேர கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியமாய் கிருபாசன தண்டை சேர்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க பழைய ஏற்பாட்டை படிச்சு பாத்தீங்கன்னா நெருங்கவே முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியர் மட்டும்தான் வருஷத்துக்கு போக முடியும். போனா கூட அவனுக்கு கேரண்டி கிடையாது, உயிரோட வருவானான்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை இருந்துச்சு. இன்னைக்கு கிருபாசனத்தண்டே, அதரிசனமான கிருபாசனத்தண்டே, பிதாவுடைய சமூகத்தண்டே நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக, அவருடைய பாடுகளின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக கர்த்தராகிய தேவன் நம்மளுக்கு இலவசமாக ஈவாக கொடுத்திருக்கின்றார். பாருங்க, எவ்வளவு ஒரு தெய்வீக பரிமாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தியிருக்கின்றார். என்ன சொல்றேன்னா, எல்லாத்துக்குமே விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை வச்சிருக்கிறார், வியாதியிலிருந்து விடுதலை வச்சிருக்கிறார், தரித்திரத்திலிருந்து விடுதலை வச்சிருக்கிறார், பிசாசிலிருந்து விடுதலை வச்சிருக்கிறார், சாபத்திலிருந்து விடுதலை வச்சிருக்கிறார், தேவ சமாதானத்தை கொடுக்கிறதுக்கு ஆக்கினை ஏற்றுக்கொண்டு விடுதலை வச்சிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரணத்திலிருந்து விடுதலை வச்சிருக்கிறார். இடைவெளி நீக்கி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி இருக்கிறார். வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் வச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் வச்சு ஆயத்தமா இருக்கிறார். அவர் என்ன தெரியுமா உங்கள்ட்ட கேட்கிறாரு? உங்களுடைய இருதயத்தை கேட்கின்றார். வேற எதையும் அவர் என்ன பண்ணல, கேட்கல. உங்க இருதயத்தை கேட்கின்றார். மகளே, மகனே, உன்னுடைய இருதயத்திலே எனக்கு ஒரு இடம் கொடு. உன்னுடைய இருதயத்திலே உன்னை படைத்த, உன்னை சிருஷ்டித்த எனக்கு இடம் கொடு. உன் வாழ்க்கையில காணப்படுகின்ற எல்லா குறைவுகளையும் நான் நீக்கிறேன், எல்லா சாபங்களையும் நான் போக்குறேன், எல்லா வியாதிகளையும் இல்லாம பண்றேன், எல்லா விதமான தரித்திரத்தையும் இல்லாம ஒழிக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் ஒழிச்சு கட்டியிருக்கிறேன். நீ அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, என்னை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீ எல்லாவற்றையும் சுதந்திரமாக இலவசமாக பெற்றுக்கொள்வாய். இந்த காலை வேளையிலே உயிர்த்தெழுந்த இயேசு கொடுக்கின்ற அழைப்பு இதுதான். அவர் உங்களுடைய இருதயத்திலே ஒரு இடத்தை கேட்கின்றார். இந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடாதீர்கள். கவனிங்க, டாக்டர் லாரன்ஸ், இது ஒரு வரலாற்று பதிவு. கவனிங்க, டாக்டர் லாரன்ஸ் ஒரு பிரபல மருத்துவ மேதை, எண்டோஸ்கோபி சர்ஜரி பண்றதுல தேறினவர். அதாவது மூளையிலே, தலையிலே கம்பியால் துளையிட்டு சர்ஜரி பண்றதுல கை தேர்ந்தவர் டாக்டர் லாரன்ஸ். அவரு ஆஸ்திரியா தேசத்தை சார்ந்தவர். ஆஸ்திரியா, வியனா என்கிற அந்த பட்டணத்திலே இருக்கிறார். ஆஸ்திரியா தேசத்திலே வியனா என்கிற அந்த பட்டணத்திலே இருக்கிறார். கவனிங்க, அவரு அமெரிக்காவுக்கு, கலிபோர்னியாவுக்கு வர்றாரு. அமெரிக்காவில் இருக்கிற கலிபோர்னியா பட்டணத்திற்கு அங்க ஒரு பல்கலைக்கழகத்துல வந்து டாக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு டீச் பண்றதுக்காண்டி வர்றாரு. இதுக்காக வர்றாரு, டீச் பண்றதுக்காண்டி. இந்த எண்டோஸ்கோபி சர்ஜரியை குறித்து எம்எஸ் படிச்ச டாக்டர், எம்டி படிச்ச டாக்டர்ஸ்க்குலாம் டீச் பண்றதுக்காண்டி வர்றாரு. சரிங்களா? அவரு ஒரு மூளை நரம்பியல் வல்லுனர். அவர் வந்து தலையை ஓப்பன் பண்ணாமலே ட்ரில், அந்த கம்பி மூலியமாக எண்டோஸ்கோபின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஓட்டை போட்டு துளையிட்டு சர்ஜரி பண்றதுல கை தேர்ந்தவர் வல்லுனர். பாருங்க, அவரு டீச் பண்றாரு. டீச் பண்ணிட்டு அவரு முடிச்சுட்டு வரும்போது அவர் கூட எப்பயுமே மெய்காப்பாளர்கள் இருப்பாங்க, பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவர் எங்க போனாலும் கூட வருவாங்க. அவருக்கு அது வந்து ஒரு மாதிரி அனீசியா இருக்குது. இன்னைக்கு நம்ம ஃப்ரீயா போவோம் சொல்லிட்டு சொல்லாம கொள்ளாம என்ன பண்ணிட்டாரு, ஹோட்டல்ல விட்டு வெளியில தனியா கிளம்பி அவர் பாட்டுக்கு வந்துட்டார். அவருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். அந்த பாதுகாப்புலாம் அவருக்கு விரும்பலை. ஏன்னா ஒரு மாதிரி எனக்கு ஃபீலிங்கா இருக்குது, சுத்தி இருக்கவங்களாம் எப்பயுமே கூட இருக்கு, நல்லா இல்லை, என்னால் ஃப்ரீயா கடைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரா ஹோட்டலை விட்டு கடந்து அவரு வெளியில வந்துட்டார். வந்த உடனே இவங்க இந்த மெய்காப்பாளர்கள்லாம் அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்க அதிகாரிகள்லாம் அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, அவர் ரொம்ப முக்கியமான, இவருக்கு ஏதாச்சும் இவரை வந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்னா, இல்லை ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, இவரு கலிபோர்னியால ஒரு நடைபாதை தெருவில் நடந்து போயிட்டு இருக்கிறார். ஒரு சாதாரண மனுஷனை போல நடந்து போயிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு வீட்டுல ஒரு அழுகை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கிற வயசான அம்மாவுடைய அழுகை சத்தம் கேட்குது. அந்த அழுகை சத்தம் எப்படிப்பட்ட சத்தம்னா, வலியோடு அழுவாங்க பார்த்தீங்களா, அந்த சத்தம். வலியோடு அழுகக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது. கூட ஒரு பெண்ணோட சத்தம் கேட்குது, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற சத்தம் கேட்குது. அப்ப தெரிஞ்சுக்கிட்டாரு, உள்ள வயசான அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, யாரோ அவங்கள
ஒரு ஒரு இளம் பெண் வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா யாரும் கிடையாது, அம்மாவும் மகள் தான். சரிங்களா? இவரு போயிருக்கிறாரு. இருந்தாலும் ஒரு டாக்டரா இருக்கிறதுனால ரொம்ப சத்தம் கேட்கறதுனால சரி நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வீட்டு கதவு பக்கம் போறாரு. உண்மையிலே என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த அம்மாவுக்கு மூளையில ஒரு கட்டி. அந்த அம்மாவுக்கு என்னது, மூளையில கட்டி. அந்த சர்ஜரி பண்ற அளவுக்கு பெரிய டாக்டர் அமெரிக்கால அப்ப கிடையாது. இவரு தான் இருக்கிறார். இவரு தான் எங்க இருந்து, ஆஸ்திரியால இருந்து வர்றாரு. வியனா பட்டணத்துல இருந்து, ஆஸ்திரியா தேசத்துல இருந்து வர்றாரு. வியனா பட்டணத்துல இருந்து வர்றாரு. அப்ப இவரு தான் டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப இவரே வந்துட்டாரு. வழியோட நம்ம கத்திட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, கதவை தட்டுறாரு. கதவை தட்டி என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்க, எனக்கு கொஞ்சோண்டு. அப்ப தண்ணி கொடுக்க வரப்ப கேட்டுக்கலாம்ல, எடுத்தோன்னு உள்ள போக முடியாது யாருமே. தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாரு. எனக்கு தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க அப்படின்னா கதவை திறக்கவே இல்லையா. மறுபடியும் அந்த அம்மா ரொம்ப கத்திட்டே இருக்குது. மறுபடியும் தட்டுறாராம், ஃபோர்ஸா தட்டுறாராம். கொஞ்சம் எப்படியாச்சும் கதவை திறந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டே இருக்கிறாரு. அவங்க கதவை திறக்கிற மாதிரி இல்லை. கடைசியில் அந்த இளம் பெண், அந்த அந்த அம்மாவை பராமரிச்சுக்கிட்டு இருந்துச்சுல, அந்த பெண் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சான். எத்தனை சொல்றது உனக்கு, வெளியே போகும்போத டிஸ்டர்ப் பண்ணாது எங்களை அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அனுப்பி விட்டுருச்சான். அவர் அப்படியே வெளியில அப்படி கிளம்பி வந்தாராம். வந்த உடனே அவருடைய பாதுகாப்பு படை வீரர்கள், அவருடைய பாடி கார்ட்ஸு, அப்புறம் ப்ரெஸ்ஸு, எல்லா செய்தியாளர்கள் எல்லாமே அவரை சூழ்ந்துட்டாங்களாம். சூழ்ந்து எங்க நீங்க போனீங்க, உங்களை நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பல இடங்கள்ல தேடிக்கிட்டு இருக்கிறோம், நீங்க என்ன எங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இல்லை இந்த மாதிரி சும்மா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அடுத்த நாள் டிவி ஆன் பண்ணி பார்க்கும்போது நியூஸ் வருது, அந்த லாரன்ஸ் எண்டோஸ்கோபி சர்ஜரியோட ஸ்பெஷலிஸ்ட் அவரு அந்த பாதிக்கப்பட்ட அம்மாவுடைய வீட்டு வாசல் நின்று என்ன பண்ணிருக்கிறாரு, பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அப்ப தட்டினது யாரு, இவருதான். பாருங்க, அந்த அம்மாவுக்கும் மனசு கஷ்டம், இவங்களுக்கும் அந்த மகளுக்கும் மனசு கஷ்டம். கதவை தட்டியும் நம்ம திறக்காம விட்டுட்டோமே, அருமையான வாய்ப்பை நழுவு விட்டுட்டோமே. இல்லாட்டினா அப்படியே என்ன பண்ணிருப்போம், கூட்டு போய் சர்ஜரி பண்ணி பிழைக்க வச்சிருப்பாங்களே, அருமையான சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே சொல்லிட்டு தலையில அடிச்சு அழுதாங்களா பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதோ வாசற்படியில நின்று கதவை தட்டி கொண்டிருக்கின்றேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். இந்த காலை வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இதய கதவை இந்த செய்தியின் மூலமாக தட்டி கொண்டிருக்கின்றார். உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய விடுதலைக்காக, உங்களுடைய நல்ல நல்ல செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாக வேண்டும் என்பதற்காக கதவை திறந்து அவருக்கு அனுமதி கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற, பாருங்க, அவர் உங்களை நீதிமான்களாக ஆக்குவதற்காக அவர் பாவத்தை சுமந்தார். உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதற்காக அவர் தரித்திரத்தை சுமந்தார். உங்களை ஆரோக்கியமாக இருக்க வைக்க, பலவானாய் மாற்றுவதற்காக அவர் வியாதிகளை சுமந்தார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் சாபங்களை எல்லாம், உங்களுடைய சாபங்களை எல்லாம் சுமந்தார். நம்ம சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தேவ கோப ஆக்கினியை தன்னோடு ஏற்றுக்கொண்டார். நம்ம நித்திய ஜீவனோடு ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நமக்கும் தேவனுக்கும் உள்ள இடைவெளி நீங்கி நம்மை தேவனிடத்தில் அருகில் கொண்டு செல்ல வானகத்தை விட்டு வையகத்திற்கு இறங்கி வந்து, அந்த சின்ன பையன் கையை பிடிச்சு கூட்டு போன மாதிரி பிதாவோட சமூகத்துக்கே, பரலோகத்துக்கே கூட்டிட்டு போயிடாரு. இன்னைக்கு வசனம் சொல்லுது, உன்னதங்களிலே அவரோடு கூட நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு குடியிருப்பு இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நமக்கு ஒரு இடத்தையும் அவர் என்ன பண்ணிக்கிறது, பூமியில மட்டும் கிடையாது. பூமியில வெற்றி வாழ்க்கையை தருகிற தேவன் மாத்திரமல்ல, நித்திய ஜீவ மோட்ச வாழ்க்கையும் அவர் கொடுக்கின்றவராக இருக்கிறார். நான் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த மாசம் நான் பெங்களூருக்கு போறேன். இப்பவே நான் பண்ணிட்டேன், டிக்கெட்டு ரிசர்வ் பண்ணிட்டேன். அடுத்த மாசம் 9ஆம் தேதி மைசூர் எக்ஸ்பிரஸ்ல ரிசர்வ் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு டிக்கெட் ரிசர்வ் ஆயிடுச்சு. என்னது, S9ல 22வது நம்பர் சீட்டு. இது யாரோட சீட்டு, என்னுடைய சீட்டு. அப்ப நான் போறப்ப அது என்னுடைய சீட்டு. அதே போல உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம்னா, நம்மளுக்காக அவர் ஒரு சீட்டை அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார் பரலோகத்துல. ரிசர்வேஷன் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த ஆசீர்வாதங்களை மட்டும் தருகிறவர் அல்ல, நித்திய ஜீவனையும்
இலவசமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் தருகிறவராக இருக்கிறார். யாவரும் எழுந்து நிற்போம்.